நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மீண்டுமாக உம்முடைய பாதப்படிக்கு வரும்படி நீர் பாராட்டின தயவுக்காக நன்றி. இந்த மாலை வேளையிலும் கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக, இடைபடுவீராக, வார்த்தைகளை அனுப்புவீராக. திரும்பி போகும்பொழுது ஆயத்தப்பட்டவர்களாய் திரும்பி போக கர்த்தர் கிருபை தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 6வது வசனம். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். இந்த யுத்தங்கள் அப்படின்னு சொல்கிறது ஒரு அடையாளமாக சொல்லப்படுகிறது. 3வது வசனத்தில் சீஷர்கள் இயேசுவை பார்த்து கேட்கிறார்கள், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கான அடையாளமாக அங்கே 4வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் 7 அடையாளங்கள் சொல்லப்படுகிறது. அதில் ஒரு அடையாளம் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் அப்படின்னு இருக்கு. அப்போ இந்த அடையாளங்களில் ஒன்றாக யுத்தங்கள் வரும் பொழுது இயேசு கிறிஸ்து வெறும் பொதுவாக யுத்தம் என்று சொல்லிவிடவில்லை. அங்கே அந்த இடத்துல யுத்தங்கள்னு இருக்குது. ஆனால் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு அடையாளத்துக்கும் ஸ்பெசிஃபையாக எங்கே எப்படி நடக்கும், எந்த இடத்துல நடக்கும், யாருக்கு யாருக்கு நடக்கும், எல்லாமே ஆண்டவர் சொல்லி வச்சுருக்கிறார். இப்போ கொள்ளை நோய்கள்னால் எந்த கொள்ளை நோய் எப்படி நடக்கும், அதே மாதிரி பூமி அதிர்ச்சினா எந்த பூமி அதிர்ச்சி, ஒவ்வொன்றும் பைபிளில் வந்து ஸ்பெசிஃபிகேஷனாக எந்தெந்த இடத்துல நடக்கும், எப்படி நடக்கும் எல்லாம் சொல்லி வச்சுருக்கிறார் ஆண்டவர். அந்த மத்திய 24:4 முதல் 7 வசனங்கிறது ஒரு சின்ன என்ன சொல்லுவாங்க ஹிண்ட் மாதிரி. அதை வச்சுக்கிட்டு நீங்கள் தியானிச்சிங்கன்னா நிறைய விஷயங்கள் கிடைக்கும். அதில் குறிப்பாக எந்த யுத்தத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், கடைசி காலத்தில் ஒரு யுத்தம் நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. எசேக்கியேல் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசியுங்கள். கடைசி வருஷங்களிலே வருவாய் அப்படின்னு இருக்குது இல்லையா. அப்போ கடைசி வருஷத்தில் நடக்க வேண்டிய யுத்தம் அது 38ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யாருக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, பற்பல ஜனங்களிலிருந்து நெடுநாள் பாழாய் கடந்து, ஏறக்குறைய 1900 வருஷம் பாழாய் கடந்து பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்து கொள்ளப்பட்டவர்கள் வந்தவர்களின் தேசத்தில், அதாவது இஸ்ரவேல் தேசத்தில் அப்படின்னு இருக்குது. நேரடியாகவே இஸ்ரவேலுக்கு விரோதமாக இன்னொரு வசனம் இருக்குது. அதே அதிகாரத்தில் 16வது வசனம் வாசி. தேசத்தை கார்மேகம் போல் மூட என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாய் நீ வருவாய், கடைசி நாட்களிலே இது சம்பவிக்கும். ஒரு இடத்துக்கு 2 இடத்துல சொல்கிறாரு, கடைசி வருஷங்கள் கடைசி நாட்களிலே சம்பவிக்கும். யாருக்கு விரோதமாய் நடக்கும்? இஸ்ரவேலுக்கு விரோதமாக நடக்கும். எப்போ நடக்கும்? நெடுநாள் பாழாய் கிடந்து அவர்கள் கட்டப்பட்ட பிறகு, ஏறக்குறைய 1900 வருஷம் கழித்து இஸ்ரவேல் ஜனங்கள் வந்த பிறகு அவருடைய கடைசி வருஷங்களில் இது நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஸோ இப்போ யுத்தம் நடக்கப் போகிறது, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் நடக்கப் போகிறது. யார் யார் அதற்கு விரோதமாய் வருவாங்க, எப்படி வருவாங்கன்றதுலாம் அந்த 38ஆம் அதிகாரம் 39ஆம் அதிகாரத்தில் 2 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த 2 அதிகாரத்தில் உள்ள யுத்தம் தான் போன அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி ஆரம்பிச்சிச்சு. இப்போ அதுதான் இப்போ நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அந்த 2 அதிகாரத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் இனி வருகிற நாட்களிலே அப்படியே துல்லியமாக நடைபெறும். ஒவ்வொரு வசனமாக இப்போ நடக்க ஆரம்பிச்சிருச்சு கர்த்தர் சொன்னபடி. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால், இஸ்ரவேல் சம்பந்தப்பட்ட ஒரு 3 முக்கியமான யுத்தங்கள் இருக்குது. இப்போ நம்ம சொன்ன இந்த வாசித்த இந்த யுத்தத்தோடு சேர்த்து 3 முக்கியமான யுத்தங்கள் இருக்குது. இந்த யுத்தங்கள் வந்து இஸ்ரவேலுக்கும் முக்கியம், நமக்கும் முக்கியம். இந்த 3த்தையும் சேர்த்து தான் இருக்குது. முதலாவதாக இஸ்ரவேலுக்கு விரோதமாக முதல்ல இன்றைக்கி நம்ம அந்த பாடத்தை எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரவேலை குறித்தும் இஸ்ரவேலை சுற்றி இருக்கிற சில விஷயங்களை குறித்தும் நாம் சரித்திரத்திலிருந்தும் பைபிளிலிருந்தும் படிக்க போகிறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்த ஒரு 2-3 வருஷத்துக்கு என்னுடைய கணக்குக்கு நான் சொல்கிறேன், 2026லலாம் இந்த யுத்தம் உச்சத்தில் இருக்க வாய்ப்பு இருக்குது, நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ அப்படி உச்சத்தில் இருக்கும் பொழுது இஸ்ரவேலுக்கு விரோதமாக நிறைய பொய்கள் சொல்லப்படும், நிறைய காரியங்கள் சொல்லப்படும். உண்மை எதுன்னு நமக்கு தெரியாது. காரணம், மீடியா முழுக்க இஸ்ரவேலுக்கு அகைன்ஸ்டாக மாறும். இப்போவே மாறிடுச்சு. அப்படி மாறும் பொழுது தேவ பிள்ளைகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாகவோ, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாகவோ, எருசலேமுக்கு விரோதமாகவோ நீங்கள் எந்த தீர்மானமும் எடுக்கக்கூடாது, யோசிக்கக்கூடாது. காரணம், கர்த்தர் அதுக்கு பின்னால் சில காரியங்களை வைத்திருக்கிறார். இஸ்ரவேலுக்கு எதிராக நிற்கிறவங்களுக்கும் சில வாதைகள் இருக்குன்னு பைபிளில் இருக்குது. அதே எசேக்கியேல் 38 இருக்குது. அதனால் நம்ம இஸ்ரவேலுக்கு விரோதமாக நம்ம போய் நின்றுடக்கூடாது. சத்தியத்தை அறிவீர்கள், அதே நேரத்தில் உண்மையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பார்க்கும் பொழுது, இவர்கள் நெடுநாள் பாழாய் கிடந்து அப்படின்னு இருக்குது இல்லையா. இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி என்ன சொல்கிறாங்க, எல்லாரும் சொல்கிற ஒரு வார்த்தை நீங்கள் கேட்டிருப்பீங்க. இவர்கள் 1948 வந்து அங்கிருந்த பாலஸ்தீனர்களெல்லாம் துரத்திட்டு இவங்க என்ன ஆயிட்டாங்க, அகதிகளாக அவங்கள துரத்திட்டு இவங்க நாட்டை பிடிச்சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையா? அந்த தான் உண்மையில் ஹிஸ்டாரிக்கலாக அதான் உண்மையா அப்படின்னு கேட்டால்,
இந்த இஸ்ரவேலரை பற்றி நமக்கு கொஞ்சம் தெரியணும். கிபி 70 இவர்கள் தங்கள் சுய தேசத்தை விட்டு விரட்டப்பட்டார்கள் ரோமர்களால். ஃபர்ஸ்ட் செஞ்சுரி இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு இவர்கள் விரட்டப்பட்டார்கள். விரட்டப்பட்ட பிறகு கர்த்தர் ஒரு வாக்கு தத்தம் இவங்களுக்கு பண்ணுறார். எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஏசாயா 43:5 வாசிங்க. பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன். நான் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் சொல்லி தூரத்திலிருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாந்தரத்திலிருந்து என் குமாரத்திகளையும் நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். இதான் ஏசாயா 43:5-6-7 சொல்லப்பட்டது. இந்த தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறுச்சு. எப்போ நிறைவேறுச்சுன்னு கேட்டிங்கன்னா 1918 கர்த்தர் இவர்களை கொண்டு வருவதற்கு ஒரு வேலை செய்தார். அதுக்கு பேர் பால்ஃபர் டிக்ளரேஷன். நல்லா கவனிங். முதலாம் உலக யுத்தத்தில் முடிந்தது. இப்போ நான் சொல்கிறது எதுவும் கதை இல்லை, சரித்திரம். இது ஏன் உங்களுக்கு சொல்லப்படுதுன்னா அடுத்த 2-3 வருஷத்துக்கு இஸ்ரவேலுக்கு விரோதமான காரியங்கள் நடக்கும் பொழுது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதற்கு இப்போவே கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக அறிவிக்கிறார். மற்ற 24-25 ஆண்டவர் அடிக்கடி சொல்வார், நான் உங்களுக்கு முன்பதாகவே அறிவித்திருக்கிறேன் அப்படிம்பார். அந்த முன்பதாகவே உங்களுக்கு இது சொல்லப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் கிபி 70 துரத்தப்பட்ட பிறகு 1917 இந்த தேசம் யாருக்கிட்ட இருந்துச்சுன்னா துருக்கி அப்படின்றவங்ககிட்ட இருந்துச்சு. துருக்கி கிட்ட இருக்கும்போது முதலாம் உலக யுத்தத்தில் 1914-18 இந்த யுத்தத்தில் துருக்கியை ஜெயிக்கிறதுக்கு இங்கிலாந்து தேசத்திற்கு இஸ்ரவேலோடைய சேர்ந்த விஞ்ஞானி ஒருத்தர் சர் வைஸ்மேன் அப்படிங்கிறவர் உதவி செய்தார். என்ன உதவி செய்தார்னா அவங்களுக்கு தேவையான வெடிப்பொருட்களெல்லாம் கண்டுபிடிச்சி கொடுத்தார். அப்போது அதை வச்சு தான் அவங்க ஜெயித்தாங்க. ஜெயித்த உடனே சர் வைஸ்மேனை கேட்டாங்க, நாங்கள் ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் தான் காரணம், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்னார், எங்கள் ஜனங்கள் 1900 வருஷமாக அகதிகளாக இருக்கிறாங்க. இப்போ அந்த லேண்டு உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் நினச்சா எங்கள் லேண்டை திருப்பி என்ன செய்ய முடியும், கொடுக்க முடியும். ஸோ அந்த லேண்டுக்கு நாங்கள் திருப்பி குடியேறதுக்கு எங்களுக்கு என்ன செய்ய கொடுங்க, பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னு கேட்டார். அப்போ இங்கிலாந்துக்கு வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தவர் தான் பால்ஃபர் அப்படிங்கிறவர். இந்த பால்ஃபர் வழியாக ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டு அதுக்கு பேர் பால்ஃபர் டிக்ளரேஷன் பேர். இவர் அந்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்தினார். அதன் அடிப்படையில் இஸ்ரவேலர்கள் குடியேறுவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. நல்லா கவனிங்க, அனுமதி கொடுக்கப்பட்டது. அதில் எப்படி கொடுக்கப்பட்டதுன்னா இஸ்ரவேல் தேசத்தை 3ஆக பிரித்து 1 பங்கு மட்டும் அவர்கள் குடியேறலாம் அப்படின்னு சொன்னாங்க. 2 பங்கு அராபியர்கள் வசம் இருந்துச்சு. ஸோ இப்போது இஸ்ரவேலர்கள் குடியேற வரணும். ஆனால் கொஞ்சம் பேர் தான் வந்தாங்க, மேக்சிமம் வரல. ஏன் வரல அப்படின்னு கேட்டால் அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் ஐரோப்பா தேசத்தில் மிகவும் செழிப்பாக இருந்தார்கள். ஜெர்மனியில், போலாண்டில், ருமேனியாவில், ரஷ்யாவில் மிகவும் செழிப்பாக இருந்து அவர்கள் தான் அந்த நாட்டையே பேங்கிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் அவர்கள் சுய தேசத்துக்கு வரவில்லை. ஆண்டவர் அவங்கள சொன்ன போதும், தேசத்தை திருப்பி தருவேன்னு சொன்ன போதும், கூட்டி சேப்பேன்னு சொல்லி தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றின போதும் அவர்கள் வரவில்லை. அந்த தேசத்திலேயே இருந்தார்கள். அப்போ கர்த்தர் என்ன செய்கிறாரு, எப்போவுமே ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது, இப்போ ஏன் இவங்க வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்போ அந்த தேசம் வெறும் பாலைவனம். இஸ்ரவேல் கையில் இங்கிலாந்து ஒப்படைக்கும் போது அந்த முழுக்க பாலைவனம். அதனால் இவங்க செழிப்பாக இருந்தாங்க. செழிப்பாக இருந்ததுனால இங்கே வரத்துக்கு அவங்க என்ன செய்யலை, விரும்பலை. பொதுவாக நான் எப்பவும் சொல்வேன், ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு காண்பிக்கும் பொழுது அது நமக்கு கண்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்காது. பார்க்கறதுக்கு எப்படி இருக்காது, கண்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்காது. உதாரணமாக நான் உங்களுக்கு சொல்கிறேனே, இப்போது கானானுக்கு ஆண்டவர் போகிறார், கூட்டிகிட்டு போகிறார். போகும்போது ஆபிரகாம் லோத்து போகிறாங்க. ஆபிரகாம் லோத்து ஒரே இடத்துல தான் பார்ப்பாங்க. 13ஆம் அதிகாரத்தில் இருக்குது ஆதியாகமத்தில். ஒரே இடத்துல தான் பார்ப்பாங்க. லோத்து ஏன் சோதோமை செலக்ட் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் சோதோமை பார்த்தபோது அது நீர்வளம் மிக்கதாகவும் எகிப்தை போலவும் தேவனுடைய தோட்டத்தை போலவும் இருந்தது. உடனே அவர் சோதோமை செலக்ட் பண்ணி போயிட்டார். வசனம் தெளிவாக இருக்குது அந்த இடத்துல. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி அப்படின்னு இருக்கும் வசனம். இப்போ ஆபிரகாமை நோக்கி, நீ கிழக்கையும் மேற்கையும் தெற்கையும் வடக்கையும் நோக்கி பார், நீ இருக்கிற இந்த தேசத்தை நான் உனக்கு தந்தேன் அப்படிம்பார். ஆனால் ஆபிரகாம் தேசத்தை பார்க்கவில்லை. அவர் போய் கூடாரம் போட்டு தங்கினார்னு இருக்கும். காரணம் என்னென்னா, சோதோம் பார்ப்பதற்கு பயங்கர ஆசீர்வாதமாக இருந்துச்சு. ஆனால் கானான் பார்ப்பதற்கு ஆசீர்வாதமாக இருக்காது. ஆனால் உள்ளே போனால் அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம். ஆனால் சோதோம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, உள்ளே போனால் அழிவுக்கான தேசம். எப்பவுமே நம்ம பார்த்தா தான் நம்புவோம், பார்த்து தான் டிசைட் பண்ணுறோம். எந்த ஒரு காரியத்தையும் ஆண்டவர் சொல்லும் பொழுது நாம் அதை கேள்வியாக கேட்கக்கூடாது. அது பார்க்கறதுக்கு சரியாக இருக்காது. நம்ம பார்வைக்கு பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையாக தான் இருக்கும். ஆனால் அந்த பூமியை தான் கர்த்தர் நமக்காக சரி பண்ணி நம்ம கையில் கொடுப்பார் ஆண்டவர்.
பல நேரங்களில் நாம் என்ன நினைக்கிறோன்னா எல்லாம் 5-3 அடுக்காக இருந்தால் நான் ஓகே. அது இன்றைக்கி வாலிபர்கள் பெரும்பாலானவர்கள் ஊழியத்துக்கு வரும்போது, சில நேரத்தில் ஊழியத்துக்கு ஆண்டவர் ஒப்படைக்கும் போது அவங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக இருக்கணும். போய் சொல்கிற இடம், இருக்கிற இடம் எல்லாம் பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக இருக்கணும். ஆனால் அப்படி இருக்காது. ஆண்டவர் நம்மளை எதுக்கு அனுப்புகிறாருன்னா, இருக்கிற இடத்த நல்லா சரி பண்ணுறதுக்கு அனுப்பலை, அந்த இடத்தையே உருவாக்குவதற்கு கர்த்தர் நம்மை அனுப்புகிறார். பெரும்பாலும் நான் சொல்லுவேன், பெரிய ஊழியங்கள் எல்லாமே பயனீர் பண்ணப்பட்டது. அதாவது அவங்க தான் போய் புதுசாக என்ன பண்ணியிருப்பாங்க, ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒரு இடத்த ஆண்டவர் சொல்லுவார் போனால். இப்போ கூட நீங்கள் நல்ல ஊழியக்காரங்களெல்லாம் கேட்டு பாருங்கள், கர்த்தர் சொல்லும்போது நான் இங்கே வரும்போது ஒரு ரட்சிக்கப்பட்டவங்க கூட இல்லைம்பாங்க, இந்த இடத்துல ஊழியமே செய்ய முடியாதும்பாங்க. அந்த இடத்துக்கு தான் கர்த்தர் அனுப்பி விடுவார். யூதர்களும் அப்படித்தான், எதை கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு வரல. 1918 கர்த்தர் பார்த்தாரு, இவங்களை வர வைக்கிறதுக்கு ஒரு தீர்க்கதரிசனம் வச்சிருக்கிறார். அவருக்கு தான் எல்லாம் தெரியுமே. ஆமோஸ் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து வாசிங்க. இதோ கோதுமை கட்டுகள் நிறைபாரமாக ஏற்றப்பட்ட வண்டியில் இருத்துகிறது போல நான் உங்களை நீங்கள் இருக்கிற ஸ்தலத்தில் இருத்துவேன். கூப்பிட்டா வரல, ஆண்டவர் சொல்றாரு, நான் கூப்பிட்டா நீங்கள் வரல, நான் உன்னை என்ன பண்ணுவேன்னா, நீங்கள் இருக்கிற ஸ்தலத்தில் கோதுமை மூட்டையை எப்படி வண்டியில் ஏற்றுவானோ. நீங்கள் கோதுமை மூட்டை ஏற்றுறத பார்த்துருக்கீங்களா? அரிசி மூட்டை கோதுமை மூட்டை ஏற்றுறத வண்டியில் இப்போ தானே எல்லாம் வந்துருச்சு. இப்போ கூட சரி, லாரியில் பார்த்துருக்கீங்களா? சில லாரிலாம் பார்த்துருக்கீங்களா? அப்படியே ஏற்றி ஃபுல்லாக அதுக்கு மேலே ஏற்றி மேலே ஒரு தார்பாய் போட்டு பக்கத்தில் போகிறதுக்கே பயமாக இருக்கும், இப்படி ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் இருக்கிற இடத்தில் உங்களை இருத்துவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இந்த தீர்க்கதரிசனம் எங்கே நிறைவேறுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1918 கொடுத்தாரு. இவங்க யாரும் வரல, எல்லாம் ஜெர்மனி, போலாண்டு, ருமேனியா, ரஷ்யாவில் இருந்தாங்க. கர்த்தர் என்ன பண்ணாருன்னா, திடீர்னு 4 பக்கமும் எதிரியை எழுப்பிட்டார். 20 வருஷத்தில் எல்லா பக்கமும், ரஷ்யாவில் ஸ்டாலின் ஒருத்தர், ஜெர்மனியில் ஹிட்லர்னு ஒருத்தர், இட்டாலியில் முசோலினின்னு ஒருத்தர், இப்படி ஒவ்வொருத்தரையாக எழுப்பி விட்டார். எல்லா எதிரி, யூத எதிரிகள் வந்துட்டாங்க. திடீர்னு சொல்லி வச்ச மாதிரி. 1 ராஜாக்கள் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா தெரியும், சாலமோன் தேவனுக்கு விரோதமாக போன உடனே கர்த்தர் என்ன பண்ணிட்டாராம், 4 பக்கமும் சாலமோனுக்கு எதிரியை ஏற்படுத்தி விட்டாராம். எல்லா பக்கமும் எதிரிகள், ஒவ்வொன்றா நடக்குது, அடிச்சு பிடிச்சி வராங்க எதிரிகள். அது வரைக்கும் தேசம் சமாதானமாக இருந்தது. கர்த்தர் சொல்லபடி கேட்கல, எதிரி எழும்பிடுவான். நான் எப்பவும் சொல்லுவேன், சபை ஒழுங்காக இருந்தால் தேசத்தை கர்த்தர் எதிரிகள் இல்லாதபடிக்கு அமைதியாய் வைத்திருப்பார். சபை எப்போ தப்பு பண்ணுதோ திருத்தறதுக்கு கர்த்தர் எதிரியை எழுப்பி விட்டுருவார். சபை சரியான உடனே எல்லாத்தையும் சரி பண்ணி விட்டுருவார் ஆண்டவர். அதே மாதிரி தான் இவங்களும் எல்லா பக்கமும் எழுப்பி விட்டார், எதிரியை 4 பக்கமும் எழுப்பி விட்டார். ஆண்டவர் சொல்றார், இருக்கிற கோதுமை கட்டுகளை இருக்கிறது போல உங்களை இருத்துவேன் அப்படிங்கிறார். அதே வசனத்தில் 16, பலசாலிகளுக்குள்ளே தைரியவான் அந்நாளிலே நிர்வாணியாய் ஓடி போவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது அப்படியே 100% நடந்துச்சு. இது யூதர்களை அன்னைக்கு யார் செய்தது? ஹிட்லர் செய்தது. அவங்களாம் அன்னைக்கு பெரிய கோடீஸ்வரங்க, இராணுவ வீரர்கள், அன்னைக்கு பலவான்கள், தேசத்தையே ஆளுகை செய்யக்கூடியவர்கள். இது அத்தனையும் கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்குள்ளே மாறிடுச்சு. ஹிட்லர் ஆட்சிக்கு வந்த 10 வருஷத்தில் கிட்டத்தட்ட அவங்க 1900 வருஷம் அங்கே இருக்கிறாங்க. 1850 வருஷம் அந்த தேசத்தில் இருக்கிறாங்க. அவர்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. கர்த்தர் கொண்டு போய் அவர்களை அங்கே விட்டார். திருப்பி கிளம்புகிற நாள் வந்தது, அவர்கள் கிளம்பவில்லை. அதனுடைய விளைவு கர்த்தர் கிளப்பினார். நான் எப்பவும் சொல்லுவேன், கர்த்தர் அழைக்கும் போது வந்துட்டால் நல்லது. இந்த அழைப்பு பெற்றவர்கள்னு ஒரு குரூப் இருக்குல்ல, தாவீது, இந்த மாதிரி கர்த்தரால் முன்குறிக்கப்பட்ட ஒரு குரூப்பு. இந்த குரூப்பை கர்த்தர் கொண்டு வருவார். வான்னு சொல்லும் போதே வந்துட்டால் நல்லது. சில குரூப்பு சில விஷயத்தை செய்யாது, கர்த்தர் செய்ய வைப்பார். ஏன்னா அவர் ராஜா பாருங்க, சர்வ வல்லமை உள்ள ராஜா. ராஜாவுடைய வார்த்தைக்கு எதிராக என்ன செய்யக்கூடாது? நம்ம பேசவே கூடாது. நம்ம தகப்பனை அவரை பார்க்கறதுனால இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ அவர் தகப்பன், ஆனால் ஒரு வகையில் அவர் ராஜாவாகவும் இருக்கிறார். அதை மறந்துடக்கூடாது. அவர் நமக்கு அப்பா தான், ஒரு வகையில் அவர் சர்வ வல்லமை உள்ள ராஜா. நாம் பல நேரத்தில் அவருடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறது இல்லை, சொல்கிறதுக்கு கேட்கறதில்ல. நமக்கு ஒரு கமாண்ட் இருக்குது, நமக்கு ஒரு திட்டம் இருக்குது, அவர் சொல்கிறத கேட்கறதில்ல, இஷ்டத்துக்கு. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு இவங்க சொல்கிற இவங்க சாய்ஸ் கொடுப்பாங்க. ஆண்டவருக்கு இவங்க சாய்ஸ் கொடுப்பாங்க. ஆண்டவர் கூப்பிட்டா இவங்க சொல்லுவாங்க, கடனெல்லாம் அடைச்சிட்டு அப்புறமா வரேன். ஆண்டவர் கூப்பிட்டா வந்துடணும். நான் ஊழியத்துக்கு வந்ததுனால சொல்கிறேன், வேலை பார்த்துட்டு இருக்கும்போது விட்டுட்டு வான்னு சொன்னபோது அதை விட்டுட்டு நான் வரல, அவர் கூட்டிகிட்டு வந்தார். நான் வந்ததனுடைய ரிசல்ட்டை சொல்கிறேன். நான் வந்ததுனால் ஆண்டவர் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் பார்த்துக்கொண்டார், வேலையை அடைச்சி பார்த்துக்கிட்டார். எதை குறித்து நான் கவலைப்பட வேண்டிய அவசியமே எனக்கு படவே இல்லை. ஏன்னா அந்த கவர்மெண்ட்டில் நான் வேலைக்கு சேர்ந்துட்டேன். இப்போ இந்த கவர்மெண்ட்டில் நீங்கள் வேலைக்கு சேர்ந்துட்டிங்கன்னா இது எப்படி இஎஸ்ஐ, பிஎஃப் எல்லாம் பார்த்துக்குது.
சில இடத்துல கவர்மெண்ட்டே வீடு கொடுத்துருது, சில இடத்துல கவர்மெண்ட் பென்ஷன் கொடுக்குது, சில இடத்துல கவர்மெண்ட் வந்து பிள்ளைகளுக்கு வேலை கொடுக்குது. அந்த கவர்மெண்ட் நமக்கும் நம்ம பிள்ளைகளுக்கும் சேர்த்து ஒரு காஷன், ஒரு 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 சேஃப்டி கொடுக்குது பாருங்க. இந்த கவர்மெண்ட்டே அப்படி பண்ணுனா ஹெவன்லி கவர்மெண்ட் எப்படி பண்ணும்? நமக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைச்ச உடனே உள்ளே வந்துடணும். சான்ஸ் அதான். நிறைய பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட வேலைக்கு வராங்க, ஊழியத்துக்கு வரதில்லை. ஆண்டவர் வந்தால் இதை கொடுப்பாரா அதை கொடுப்பாரா? நான் சொல்கிறேன், எனக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் கொடுப்பார், அவ்வளோதான். அதுக்கு முதல்ல சில வேலைக்கெல்லாம் போனீங்கன்னா எடுத்த உடனே சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. இந்த ஃப்ரெஷருக்கு ஒரு அப்பண்டிஸ் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் குறைவாக தான் கொடுப்பாங்க. அப்புறமா தான் என்ன செய்வாங்க, அவர் பர்மனெண்ட் பண்ணி இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க. நம்ம ஆண்டவர் ஃபஸ்ட்டு கொஞ்சம் டெஸ்ட் பண்ணுவார், பையன் நிற்பானா ஓடிடுவானா, கடைசி வரைக்கும் நிற்பானான்னு. நின்றுட்டோன்னு வச்சுக்கோங்க, முடிவு பரியந்தம் நடத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எப்போவுமே அந்த டெஸ்ட்டில் நிற்கணும். நீங்கள் இராணுவத்துக்கு போங்க, நீங்கள் அந்த இராணுவத்தில் அவங்க கொடுக்குற ப்ராக்டிஸில் பாதி கூட நம்ம ஆண்டவர் செய்யறதில்ல. அவங்க போனவொன்னே முடிய வெட்டிடுறாங்களா, நம்ம பையனை முடிய வெட்டுறானா 1000 கேள்வி கேட்குறான். ஏன் ஆண்டவர் எங்கே சொல்லியிருக்காரு, எப்படி யோசிச்சிருக்கான் பாருங்க. இதெல்லாம் கீழ்ப்படியாமை. அதாவது காண்கிற உன் சகோதரத்திற்கு அன்பு கூறாவிட்டால் காணாத உன் தேவனிடத்தில் அன்பு கூற. அதே மாதிரி காண்கிற உன் லீடர்கிட்ட நீ கீழ்ப்படிதல் இல்லாவிட்டால் காணாத தேவனிடத்தில் எப்படி லீடர்ஷிப்பில் நீங்கள் கீழ்ப்படிவீங்க? நீங்கள் உங்கள் சுப்பீரியருக்கு சொல்கிறத அவங்க எதுக்கு சொல்கிறாங்களோ அதுக்கு பின்னாடி 1000 காரணம் இருக்கும். ஏண்டா முடியும்? இன்றைக்கி அவ்வளவு கொஸ்டின்ஸ். எங்கள் பாஸ்டர்லாம் என்னை கூப்பிட்டு ஒரு நாள் சொன்னார், ஒரே ஒரு நாள் தான் சொன்னார். ஒரு ரிங் போட்டிருந்தேன் கையில், அது எங்கள் அம்மா கொடுத்தாங்க, போட்டிருந்தேன். எங்கள் பாஸ்டர் சொன்னார், பெந்தகோஸ்தே பையன் இதை போடக்கூடாதுனாரு. அவரே கையை பிடிச்சி கழட்டினார். கழட்டிட்டு என் கையில் கொடுத்துட்டு சொன்னார், காணிக்கை பெட்டியில் கொடுத்தாலும் சரி, உங்கள் அம்மாட்ட கொண்டு போய் கொடுத்தாலும் சரின்னாரு. எங்கள் காணிக்கை பெட்டியில் போட முடியாது, எங்கள் அம்மா தூக்கி என்னை உள்ளே போட்டுருவாங்க. அதனால் ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ பயம் எனக்கு. அதனால் நேரம் பண்ண கொண்டு போய் காணிக்கை பெட்டிலேருந்து போடாமல் எங்கள் அம்மாட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு சொன்னேன், பாஸ்டர் இதை போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாருன்னு. அன்னையிலேருந்து கர்த்தருடைய கிருபையில் இன்றைக்கி வரைக்கும் சொல்கிறேன், ஆட்சி 34 வருஷம் நகை இன்னும் போட்டதே கிடையாது. நான் நகை போடலாமா வேணாமாங்கிற கான்செப்டுக்கே நான் வரல. எனக்கு பாஸ்ட்டுக்கு பிடிக்காது, ஆண்டவர் என்கிட்ட சொல்லலை, ஆண்டவர் என்கிட்ட சொல்லலை. நானும் இன்றைக்கி நகை போடாதீங்கன்னு பிரசங்கம் பண்ணதே கிடையாது. ஒரு பிரசங்கம் கூட நீங்கள் அப்படி பார்க்க முடியாது. ஆனால் நான் போட மாட்டேன். காரணம், என் போதகருக்கு பிடிக்காது. என்னை அவர் வாரம் வாரம் பார்க்கணும், என்னை பார்க்கும்போது அவருக்கு சந்தோஷமாக இருக்கணும். அதனால் நான் கழட்டிட்டேன், அவ்வளோதான். இதுக்கு வசனம்லாம் தேவையே இல்லை. நான் சொல்லுவேன், அந்த கீழ்ப்படிதலை கர்த்தர் அவரிடத்தில் எதிர்பார்த்ததை இங்கே எதிர்பார்க்குறாரு. என்னுடைய தாசனுக்கு இவன் கீழ்ப்படுகிறானா, ஓகே, எனக்கும் இவன் கீழ்ப்படிவான், அவ்வளோதான். இன்றைக்கி உள்ளவங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ். ஏன் எதுக்கு? அதே தான் யூதனும். ஏன் எதுக்கு போனோம்? இஸ்ரவேலுக்கு ஏன் போனோம்? யூதன் ஒரு முன் சாட்சி. கர்த்தர் சொன்னபோது இவர்கள் வரவில்லை. அந்த 30 வருஷம் ஆண்டவர் இவங்களை கொண்டு வந்தார். முதல் யுத்தம் ஸ்டார்ட் ஆச்சு எப்போ தெரியுமா? 1948 மே மாதம் 14ஆம் தேதி. இதுதான் ஃபஸ்ட்டு வார். நல்லா கவனிங்க. முதல்ல 1948 மே மாதம் 14ஆம் தேதி முதல் இஸ்ரவேல் தேசம் உருவாச்சு. இந்த தேசம் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது, மறந்துடக்கூடாது. அவங்க அங்கிருந்து விரட்டப்பட்டாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, இப்போது இஸ்ரவேலர்கள் அங்கே வந்தாங்கன்னு. எப்போ அங்கிருந்து போனாங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அங்கே வந்து பாலஸ்தீனர்களை துரத்திட்டாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, வந்து துரத்துனாங்கல்ல. எப்போ அங்கிருந்து அவங்க போனாங்க? இவங்க தேசத்துக்கு பாலஸ்தீனர்கள் எப்போ வந்தாங்க? இந்த தேசத்துக்கு ஆபிரகாம் வரும்போது அங்கே பாலஸ்தீனர்னு ஒருத்தர் இல்லை. எப்படிங்க நீங்கள் சொல்கிறீங்க, இவ்வளோ தெளிவாக சொல்கிறீங்க? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் கடைசி 2 வசனத்தில் சொல்லும்போது அந்த வார்த்தையை சொல்கிறார். 15ஆம் அதிகாரத்தையும் வாசிங்க பார்ப்போம். 15ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனம். ஏத்தியரும் பெரிசியரும் ரெப்பாய்மியரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை அந்த இடத்துல இப்ப இருக்கிற பாலஸ்தீனர்கள் அப்ப இல்ல, பெலிஸ்தியர்கள் ஒருத்தர் இருக்கிறாங்க. இவங்க யார் இந்த பெலிஸ்தியன்னா? இஸ்மவேல் சந்ததி. அவன் தான் பெலிஸ்தியன். பைபிள் சொல்லுது இஸ்மவேல் சந்ததியில் வந்தவங்க தான் யாரு? பிலிஸ்டியன்ஸ். அவங்க தான் அப்ப இருந்தாங்க. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடியவங்க இருந்த அந்த தேசத்தை தான் கர்த்தர் ஆபிரகாம் கையில் வாக்கு பண்ணினார். எப்போ? 4000 வருஷம், கிட்டத்தட்ட 4000 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ இப்போ அந்த தேசம் அவர்களுடையது. அவர்கள் அங்கே வந்தாங்க. வந்த உடனே மே மாதம் 15ஆம் தேதி முதல் யுத்தத்தை 7 நாடுகள் அனௌன்ஸ் பண்ணிச்சு. ஈராக்கு, இந்த லெபனானு, ஜோர்டான், அப்புறம் ஈரானு. இப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து இவங்களை அடிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லும் போது இதே கான்செப்ட் தான். இந்த தேசத்தை இஸ்ரவேலர்கள் வந்து பிடிச்சிக்கிட்டாங்க 30 வருஷமாக. அந்த இடத்துல ஏற்கனவே பாலஸ்தீனர்கள் இருந்தாங்க. அந்த பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக இந்த யுத்தத்தை நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நீங்கள் கேட்க போகிறது என்னென்னா, இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனைன்னு ஒன்று இருக்குல்ல, நீங்கள் பிறந்ததுலேருந்து கேள்விப்படுவீங்க.
ஒரு 2-3 விஷயம்லாம் நீங்கள் பிறந்ததுலேருந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்தி எதிர்ப்பு, கச்சத்தீவை மீட்போம், இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை இப்படிலாம் இருக்குல்ல. இதெல்லாம் வந்து ஒரு 75 வருஷ பிரச்சனை. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி வந்துச்சுன்னு நீங்கள் பூர்வீகத்தில் படிக்கணும். அதில் பைபிளில் போய் வாசிக்கணும். ஹிஸ்ட்ரியை கொஞ்சம் வாசிச்சிங்கன்னா இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை எப்படி வந்துச்சு. 1948 மே 15 இந்த 6-7 நாடுகள் சேர்ந்து யுத்தத்தை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இஸ்ரேல் மேலே. அப்போ அதுக்கு தலைவராக இருந்தவர் அந்த ஃபோட்டோவில் இருக்கிறார் பாருங்க, அவர் பேர் தான் டேவிட் பென்கூரியன். அவர் தான் அன்னைக்கு முதல் இஸ்ரேல் பிரதமர். அன்னைக்கு தான் பதவி ஏற்கிறார். பதவி ஏற்கும் போது சொன்னார், நாளைக்கு 7 நாடுகளோ 6 நாடுகள் நமக்கு விரோதமாக யுத்தத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது உருவாகி ஒரு நாள் தான் ஆகுது. உள்ளே இருக்கிற அரபியர்களும் உள்ளே இருக்கிற இஸ்ரேலர்களும் சேர்ந்து இந்த யுத்தத்தை நாம் சந்திப்போம். யுத்தம் முடிஞ்ச உடனே பேச்சுவார்த்தையில் எல்லாத்தையும் என்ன செஞ்சுக்கலாம், நாம் தீர்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னார். ஆனால் இந்த 6 நாடுகள் என்ன சொல்லுச்சு, உள்ளே இருக்கிற பாலஸ்தீனர்களை பார்த்து, நாம் மத ரீதியாக சகோதரர்கள், அதனால் நீங்கள் இந்த யுத்தத்தில் சாக்காதபடிக்கு எங்கெங்கெல்லாம் இருக்கிறீங்களோ அவங்கள இஸ்ரேல் எல்லையை விட்டு வெளியே வந்துருங்க. அன்றைக்கி இஸ்ரேல் எல்லாம் ரொம்ப சின்னது, இன்றைக்கி இருக்கிற மாதிரி கிடையாது, ரொம்ப சின்னது. வெளியே வந்துருங்க, நாங்கள் 2 நாளில் இந்த யுத்தத்தை முடிச்சிருவோம். இஸ்ரேலர்கள் 1 நாள் குழந்தை, யுத்தத்தில் ஜெயிச்சிருவோம். அதற்கு பிறகு இந்த தேசத்தை நாங்கள் திருப்பி என்ன செஞ்சிடறோம், உங்கள் கையிலேயே கொடுத்துட்றோம் அப்படின்னு சொன்ன உடனே டேவிட் பென்கூரியன் பேச்சை நம்பாமல் உள்ளே இருந்த பாலஸ்தீனர்கள் அத்தனை பேரும் இந்த நாடுகள் பேச்சை நம்பி வெளியே வந்துட்டாங்க. யுத்தம் ஸ்டார்ட் ஆச்சு. அதான் த வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், ஃபர்ஸ்ட் வார். இந்த முதல் யுத்தம் இஸ்ரேலுக்கான மிக முக்கியமான யுத்தம், சுதந்திர யுத்தம்னு பேர். ஆரம்பிச்சிச்சு மே மாதம் 15 இந்த யுத்தம் ஆரம்பிச்சிச்சு. ஆனால் அவங்க நினச்சா மாதிரி இந்த யுத்தத்தை அவர்களால் 2 நாள்லையோ 3 நாள்லையோ முடிக்க முடியல. ஏறக்குறைய 2 வருஷத்துக்கு மேலே போச்சு யுத்தம். கடைசியாக இந்த யுத்தம் முடியும் போது இஸ்ரேல் ஜெயிச்சிடுச்சு. அதுவும் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இஸ்ரேல் ஜெயிச்சிச்சுன்னு இந்த யுத்தத்தை சொல்லக்கூடாது. ஏன்னு சொன்னால் இந்த யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் 1 நாள் குழந்தை. இவர்கள் ஜெயிப்பதற்கு காரணம் இஸ்ரேல் அல்ல, அவர்களின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார். அல்லேலூயா. நீங்கள் இந்த முதல் யுத்தத்தை போய் படிச்சு பாருங்க, எந்தெந்த விதத்தில் இயற்கை, அதாவது கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்தார்னு அங்கே இருக்கோம். ஒரு பக்கம் ஈஜிப்ட் சைடு இஸ்ரேலர்கள் முன்னேறிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா ஈஜிப்டும் ஒரு பக்கம் இவங்களை எதிர்க்கிறாங்க. 1972 வரைக்கும் ஈஜிப்டு மிகப்பெரிய எதிரி இவங்களுக்கு. நாசர் வரைக்கும் அவர் வந்து ஈஜிப்டுடைய ஜனாதிபதியாக இருந்தார், அவங்க காலம் வரைக்கும். அப்போ இந்த யுத்தத்தில் இவங்க முன்னேறிக்கிட்டே இருக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா பாலைவன புயல் அடிக்குது. மொத்த பாலைவனம் மண் அடித்தோடனே அப்படியே ராணுவ வீரர்கள்லாம் கீழே படுத்துட்டாங்க. பாலைவனத்தில் அப்படி தான் படுத்துருவாங்க. படுத்த உடனே ஃபுல்லாக மண் மூடிடுச்சு. அப்போ அந்த இராணுவ தளபதி ஜெபம் பண்ணுறார் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே, அவங்க வந்து பழைய ஏற்பாட்டுக்காரங்க, நியாயப்பிரமாணம், ஜெபம் பண்ணுறார், ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு இப்படி எதிராக நின்னா எப்படி, இந்த யுத்தத்தில் எதிரிகள் கையில் எங்களை பிடிச்சி கொடுத்துருவீங்களே அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரம் அடிக்குது புயல். அடித்து முடித்த பிறகு பார்த்தா இவங்க நின்ன இடத்துலேருந்து அப்படியே அந்த பக்கம் முழுக்க வெடிகள் புதைக்கப்பட்டுருச்சா, கன்னி வெடிகள் மாதிரி, காலை வச்சா வெடிக்கிற மாதிரி. அந்த மண் மொத்தத்தையும் வெளியே போய் அந்த மொத்த வெடிகளையும் காமிச்சு கொடுத்துச்சா. இந்த மாதிரி அற்புதங்கள் அநேக காரியங்கள் அப்போ நடந்துச்சு. அந்த யுத்தத்தில் மட்டும் கர்த்தர் செய்த அற்புதங்கள்னு ஒரு புக்கே இருக்குது. நான் இப்போ ரீசெண்டாக கூட படித்தேன், த மிராக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த புக்கை எடுத்து வச்சுருக்கிறேன். எதுக்கு சொல்கிறேன்னா, அவ்வளவு அற்புதங்களை கர்த்தர் செய்திருக்கிறார் அவர்களுக்கு. டேவிட் பென்கூரியன் முதல் பிரதமர் சொல்கிறாரு, நாம் யதார்த்தவாதிகளாக இருக்க வேண்டும், அதாவது நம்ம நார்மல் பர்சன், ஆனால் இஸ்ரவேலை பொறுத்த வரைக்கும் அற்புதங்களை நம்ப வேண்டும்ங்கிறார். காரணம், கர்த்தர் இன்னும் அங்கே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய ஜனங்கள், அவர்கள் தேவ ஜனங்கள், நாம் தேவ பிள்ளைகள், ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். அவர்களுக்கு இருக்கிற பாதுகாப்பை விட 1000 மடங்கு பாதுகாப்பை கர்த்தர் நம்மேல் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர்களுக்கு மாம்ச பாதுகாப்பு, நமக்கு ஆவிக்குரிய பாதுகாப்பு. நம்மை தொடுகிறவன் அவர் கண்ணின் கருவிழியை தொடுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அவங்களுக்கு உலக பிரகாரமான பாதுகாப்பு, நமக்கு வானமண்டலத்தின் பொல்லாத சேனை எல்லாத்துக்கும் விரோதமாய் கர்த்தர் நம்மளை பாதுகாப்பாக வைத்திருக்கிறார். நான் எப்பவும் சொல்லுவேன், கர்த்தர் கரம் மட்டும் நம்ம கூட இல்லாட்டி பிசாசு இந்நேரம் நம்மளை தட்டி தூக்கி இருப்பான். ஒரு நிமிஷம் கூட நம்ம உயிரோடு கூட இருந்திருக்க முடியாது. கர்த்தர் நம்மை அவ்வளோ அழகாக பாதுகாத்து கையில் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. முதலாவது யுத்தம் முடிஞ்சிச்சு, தேசம் முழுவதுமாய் அவர்கள் கைக்கு வந்துச்சு. கர்த்தர் சொன்னபடி அவர்கள் தேசத்தை சுதந்திரித்தார்கள். இதுதான் ஃபஸ்ட்டு யுத்தம். 2வது யுத்தம் மிக முக்கியமானது. என்ன யுத்தம்னு கேட்டிங்கன்னா, தலைநகருக்கான யுத்தம். ஒரு தேசம் வந்துருச்சுன்னா அடுத்து என்ன வரணும்,
தலைநகரம் இருக்கணும் இல்லையா ஒரு தேசத்துக்கு. ஆனால் இஸ்ரவேலுக்கு தலைநகரம் எப்போ பார்த்தாலும் டெல் அவீவ் அப்படின்னு தான் இருக்கும். இப்போ கூட பாருங்கள் டெல் அவீவ் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பயங்கரமாக. அதுக்கும் காரணம் இருக்குது. டெல் அவீவ் அவங்களுக்கு தலைநகராக இருந்துச்சு. ஆனால் பைபிள் படி இஸ்ரவேலுக்கு தலைநகராக யார் தான் இருக்கணும்? எருசலேம் தான் இருக்கணும். எருசலேம் தான் இஸ்ரவேலுடைய தலைநகரம். ஆனால் 1948 இஸ்ரவேல் தேசம் வரும்போது எருசலேம் அவங்க கையில் இல்லை. ஐநா சபை வச்சுக்கிச்சு. ஏன் ஐநா சபை வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 2 ரீசன் இருக்குது. ஒன்று ஆவிக்குரிய ரீசன், ஒன்று உலக பிரகாரமான ரீசன். உலக பிரகாரமான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது 3 முக்கியமான மதங்களுக்கு மைய இடம். எது? எருசலேம் பட்டணம். இஸ்லாமுக்கும் அங்கே தான் உருவாச்சுன்னு. இஸ்லாமுக்கு மிக உருவாகலை, அங்கே முக்கியமான இடம் அவங்களுக்கு. ஏன்னா உலகத்தில் உள்ள மிக முக்கியமான மாஸ்க் ஒன்று அங்கே இருக்குது. யூதர்களுக்கு அவங்களுடைய ஆபிரகாம் காலத்துலேருந்து முக்கியமான இடம், அதுவும் குறிப்பாக எருசலேம். நமக்கு மிக முக்கியம் அப்படின்னு நம்ம மாம்ச பிரகாரமாக சொல்கிறோம். எதை வகைன்னா, நம்முடைய ஆண்டவர் அங்கே இஸ்ரவேலில் ராஜாவாக கழுதின் மேல் நுழைஞ்சார், தேவாலயத்தில் எருசலேம் தேவாலயத்தில் பிரசங்கம் பண்ணார், தேவாலயத்தில் உலாவினார், எருசலேமுக்கு புறமே சிலுவையில் அறையப்பட்டார். அதனால் நம்ம எருசலேமை கிறிஸ்தவர்கள் முக்கியமாக மாம்ச பிரகாரமாக சொல்கிறாங்க. நான் எப்பவும் அதை ஒத்துக்கொள்கிறதில்லை. நமக்கு அது மாம்ச பிரகாரமாய் முக்கிய இடம் இல்லை, ஆவிக்குரிய விதத்தில் அது முக்கியமான இடம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் சொல்லியிருக்கார் எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஆனால் உலக பிரகாரமாக எருசலேமுக்கும் உங்களுக்கும் எனக்கும் என்ன கிடையாது? எந்த சம்பந்தம் கிடையாது. கலாத்தியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரத்தில் பேசும்பொழுது மிக தெளிவாக பவுல் பேசுகிறார், நமக்கு இந்த எருசலேம் அல்ல, மேலான தாயானவள் புதிய எருசலேம், அதுதான் நமக்கு முக்கியம்னு அவர் எழுதுறார். ஸோ நாம் அந்த எருசலேமுக்கு காத்திருக்கிறவங்க இந்த எருசலேம் கிடையாது. ஆனால் இந்த எருசலேமுக்காக ஜெபம் பண்ணணும், இந்த எருசலேமோடைய சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணணும், நாம் அது சைடு நிற்கணும், அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்தில் புனித பூமி, அங்கே போனால் பாவம் போகுது, அங்கே போனால் அது நடக்குது இது நடக்குதுன்னா எதுவும் நடக்காது, எதுவும் கிடையாது. நமக்கு புனித பூமின்னு ஒன்று பூமியில் கிடையவே கிடையாது. புனித பூமினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய பாவம் எங்கே தொலைப்பதாக நினைக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு பேர் புனித பூமி. புறஜாதியார் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க பாவம் தொலைக்கிறதுக்கு ஒரு இடத்த வச்சுருக்கிறாங்க. ஒரு கடலோ, ஒரு நதியோ, ஒரு மலையோ, ஒரு காடோ, ஏதோ ஒரு இடம். அங்கே போயிட்டு வந்தால் அவங்க பாவம் தொலையுதுன்னு அவங்க நம்புகிறாங்க. அது நடந்து போகிறதா இருக்கட்டும், விரதம் இருந்து ஏதோ ஒன்று அவங்க நம்புகிறாங்க. அவங்க பாவம் அங்கே போனால் தொலையுது, அங்கே போய் கடலில் முங்கிட்டா பாவம் தொலைஞ்சிரும், அதனால் அது பேர் புனித கடல். ஒரு நதியில் போய் குளிச்சா பாவம் போயிடுது, ஏன்னா அதுக்கு பேர் புனித நதி அப்படின்னு வச்சுருக்கிறாங்க. உங்களுக்கு எனக்கும் அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. ஏன் கிடையாதுன்னா, நம்ம எங்கே இருந்து ஜெபம் பண்ணுறோமோ கர்த்தர் அங்கேயே நம்முடைய பாவங்களை மன்னிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்ம வீட்டிலேயே மன்னிக்கிறார், சர்ச்சில் மன்னிக்கிறார், எங்கே நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களோ அங்கேயே மன்னிச்சிடுறாரு. அப்புறம் புனித இடம் நமக்கு ஒன்று இல்லவே இல்லையில பூமியில். அப்போது நிறைய பேர் சொல்லுவாங்க இஸ்ரவேல் ஹோலி லேண்டும்பாங்க. ஹோலி லேண்டே கிடையாது, ஹோலி லேண்டு கிடையாது, ப்ராமிஸ்டு லேண்டு, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமி. புனித பூமி எது தெரியுமா? நமக்கு இனி வருகிறதா இருக்கிறது, புதிய எருசலேம் வருது, அதுதான் பைபிள் சொல்லுது, இது அல்ல. அதனால் நம்ம ஆட்களும் கொஞ்சம் பேர் இந்த கடைசி காலத்தில் இந்த 1967க்கு பிறகு இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த எருசலேமுக்கு டூர் போகிறது, அங்கே போய் சுற்றி பார்க்குறது, அதில் இங்கே பண்ணுற அதே வேலையை சேட்டையை அங்கேயும் போய் பண்ணுறது. அதாவது நாம் மாம்சத்தில் தேவனை தேடுகிறவர்கள் அல்ல, நாம் ஆவியில் தேவனை தேடுகிறவர்கள். நாம் உணர்ச்சி பூர்வமானவர்கள் அல்ல, உணர்வு பூர்வமானவர்கள். நமக்கு இந்த பூமியில் இருக்கிற எருசலேம், இந்த இஸ்ரவேல், இது எல்லாத்துக்காக ஜெபம் பண்ணணும். காரணம் அப்போஸ்தலர்கள் அங்கேருந்து வந்திருக்காங்க, நம்ம ஆண்டவர் ரத்தம் சிந்திருக்கார். ஆனால் புனிதம் கிடையாது. அதுக்காக வேண்டிக் கொள்வது நம்முடைய கடமை. இஸ்ரவேலுக்காக வேண்டிக் கொள்ளணும், இஸ்ரவேலருடைய ரட்சிப்புக்கு வேண்டிக் கொள்ளணும், எருசலேமின் சமாதானத்துக்கு வேண்டிக் கொள்ளணும். பைபிள் சொல்லுது, கரெக்ட், மாற்று கருத்தே இல்லை. அதனால் இப்போ என்ன ஆயிடுச்சு, ஐநா சபையில் இந்த 3 பேருக்கு முக்கிய இடம் நாங்கள் தரமாட்டோம் அப்படின்னு அவங்க வச்சுக்கிட்டாங்க 1948. ஆனால் அப்படி வராமல் இருந்ததுக்கு ஆவிக்குரிய காரணம் ஒன்று இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், மீகாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. மீகா 3:12. ஆகையால் உங்கள் நிமித்தம் சீயோன் வயல்வெளியைப் போல உழப்பட்டு எருசலேம் மண்மேடுகளாய் போம். உங்கள் நிமித்தம் சீயோன் வயல்வெளியைப் போல உழப்பட்டு எருசலேம் மண்மேடுகளாகி போகும். ஏன் எருசலேம் மண்மேடாகி போகுது, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. மீகா எரேமியா காலத்தில் வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசி. எரேமியாவின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தில் மீகா சொன்னதாக இதே காரியம் அங்கே இருக்கும். அங்கே நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா என்னென்ன காரியங்கள் எல்லாம் எருசலேமிலே அருவருப்பாக காணப்பட்டது அப்படின்னு பைபிள் சொல்லும். அந்த அருவருப்பு காணப்பட்ட உடனே, அதாவது அங்கே என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா முழுக்க விக்கிரகமாக இருக்கும். ஒவ்வொரு மரத்துக்கு கீழையும் ஒவ்வொரு மலைக்கு மேலேயும் கர்த்தர் அருவருக்கிற காரியங்களை இஸ்ரவேல் வம்சத்தார் செய்தார்கள் அப்படின்னு இருக்கும். அதனால் கர்த்தர் என்ன சொல்லிட்டாரு, தேசத்தை கைவிட்டேன், தேசம் மண்மேடாகி போகும், மலைகள் மொட்டையடிக்கப்படும் எல்லாம் சொன்னார். சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. 1900 வரைக்கும் எருசலேமை சுற்றி பார்த்தவர் ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு, டிராவலர்ஸ் ஒருத்தர்.
அவர் சொல்கிறாரு, இது தாவீதின் நகரமா, தாவீது அரசாண்ட நகரமா இது? ஏன்னா ஒரு மரம் கூட இல்லாமல் பாலைவனமாக இருந்துச்சான். 1918 இஸ்ரவேலர்கள் உள்ளே போகும்போது அங்கே ஒரு மரம் கூட கிடையாது, 70% பாலைவனம். அவ்வளவு கர்த்தர் தேசத்தை கைவிட்டார். காரணம், கர்த்தர் அருவருக்கிற காரியம். ஒரு தேசம் கர்த்தரோடு கூட இருக்குமானால் அது பாலைவனமாக இருந்தாலும் வயல்வெளியாய் செழிப்பாய் மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஒரு நல்ல தேசம் எவ்வளவு செழிப்பாக இருந்தாலும் சரி, அது கர்த்தரை விட்டு தூரம் போகுமானால் அதை கர்த்தர் கைவிட்டுட்டார்னா அந்த தேசம் என்ன ஆகுன்னே கண்டுபிடிக்க முடியாது. ஒரு தீவு இருக்கு, உலகத்திலே அழகான தீவு, தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்ரீலங்கா தான் வச்சுக்கோங்களேன். பெஸ்ட் தீவு, எங்கே போய் கேட்டு பாருங்கள், அழகான நகரம். ஆனால் தேசம் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களில் முழுக்க நிரம்பி இருக்கும். அந்த தேசத்தை போய் பாருங்கள், அவ்வளோ அழகான தீவு, ஆனால் எங்கே பார்த்தாலும் வறட்சி. முதல்ல யுத்தம் வந்துச்சு 30-40 வருஷம், அடுத்து கொள்ளை நோய் வந்துச்சு, கொரோனா, இப்போ பஞ்சம், பயங்கரமான உணவு பஞ்சம். நீங்கள் பாருங்கள், அந்த தேசம் ஒன்று மாற்றி ஒன்று வந்துக்கிட்டே இருக்கு பாருங்கள், அப்படியே அடுத்து. ஆனால் உலகத்திலே அழகான பட்டணம், அழகான தீவு. இப்போவும் சொல்லுவேன், தேசத்தினுடைய ஆசீர்வாதம் மண்ணின் கையில் இல்லை, வளத்தின் கையில் இல்லை, கர்த்தர் கரத்தில் இருக்கிறது. எதை ஒன்று கர்த்தர் ஆசீர்வச்சாதான் அது ஆசீர்வாதம். அது கர்த்தர் கைவிட்டாரு, தேசம் மண்மேடாகி போகும். அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் எருசலேம். கர்த்தர் சொன்னபடி எருசலேம் மண்மேடாகி போயிடுச்சு, கர்த்தர் கை விட்டுட்டாரு. எருசலேமுக்கே இதான் நிலைமைன்னா மற்றவங்களை பற்றி யோசித்து பார்த்துக்கோங்க. இது மகாராஜாவின் நகரம். அதே நேரத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, நான் திரும்பி எடுப்பித்து கட்டுவேன். இந்த வசனத்தை எல்லாருமே எடுத்துக்கொள்ளுங்க. சகரியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 1 முதல் 6 வசனங்களை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வசனத்தில் உள்ள 3 முதல் 6 வசனத்தில் உள்ளது தான் 2018 2024 உள்ள தீர்க்க தரிசனம். கர்த்தர் சொன்னது அந்த காரியம் அப்படியே துல்லியமாய் நிறைவேறுச்சு. சகரியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. அந்நாளிலே யூதாவின் தலைவரை விறகுகளுக்குள்ளே எரிகிற அக்கினி அடுப்புக்கும் வைக்கோல் கட்டுகளுக்குள்ளே எரிகிற தீவட்டிக்கும் ஒப்பாக்குவேன். அவர்கள் வலதுபுறமும் இடதுபுறமுமாக புறப்பட்டு சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் பட்சிப்பார்கள். எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும். எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, திருப்பி எருசலேமை கொண்டு வருவேன். 12ஆம் அதிகாரம் சகரியாவில் எருசலேம் வரும். 14ஆம் அதிகாரம் சகரியாவிலே ஆண்டவர் வருவார். அங்கே இருக்கும் 14 நாளில் பார்த்தீங்கன்னா ஒலியோன் மலையின் மேல் அவருடைய பாதங்கள் வந்து நிற்கும் அப்படின்னு இருக்கும். 12:6 பார்த்தீங்கன்னா எருசலேம் திரும்பி வரும்னார். இப்போ எருசலேம் வந்துட்டா அடுத்து யார் வரணும்? ஆண்டவர் வரணும். இது ரெண்டுத்துக்கு நடுவில் தான் சபை மேலே போகணும். ஆண்டவர் பகிரமாக வரதுக்கு முன்னாடி தான் என்ன போகணும்? சபை மேலே போகணும். இப்போ 12ஆம் அதிகார காரியம் நடந்துருச்சு. எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாக எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும். இது 2வது யுத்தம் எப்போ நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 1967 ஜூன் மாதம் 5ஆம் தேதி. இதுக்கு பேர் யாம் கூபர் வார் அப்படின்னு பேர், அதாவது ஓய்வு நாள் யுத்தம் அப்படின்னு பேர். இந்த யுத்தத்தில் 6 நாள் யுத்தம்னு சொல்லுவாங்க. இந்த யுத்தத்தில் எருசலேம் திரும்பவும் இஸ்ரவேல் வசம் வந்துச்சு. சகரியா 12:6 கர்த்தர் சொன்னபடி துல்லியமை இஸ்ரவேல் இராணுவம் 1900 வருஷம் கழிச்சு உள்ளே நுழையுது. சகரியா 12:6 தீர்க்க தரிசனம் நிறைவேற ஆரம்பித்த நாள். கர்த்தர் சொன்னபடி துல்லியமாக அந்த பட்டணம் அவர்கள் வசம் வந்துச்சு. எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும். கர்த்தர் சொன்னபடி அவங்க வந்துட்டாங்க. எருசலேம் அவங்க கைக்கு வந்துருச்சு. கர்த்தர் சொன்னபடி எருசலேம் குடியேற்றப்பட்டாகி விட்டது. கர்த்தர் சொன்னபடி அவங்க திரும்பி குடியேறிட்டாங்க. எவ்வளோ பெரிய தீர்க்க தரிசனம் பாருங்க. அதாவது சில நேரத்தில் நமக்கு ஒரு சந்தேகம் வரும்ல, இது நடக்குமா, இந்த மாதிரிலாம் ஆகுமா அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு சந்தேகம் வரும். ஆனால் கர்த்தர் வாக்கு பண்ணியிருப்பார், வாக்கு தத்தம் கர்த்தர் கொடுத்துருப்பார். வேதத்தை வாசிக்கும் போதோ, ஜெபம் பண்ணும் போதோ, அல்லது செய்தியில் கேட்கும் போதோ கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுவார் சில காரியங்கள். ஆனால் சூழ்நிலைகள் ஆப்போசிட்டாக இருக்கும், நடக்கிற மாதிரி இருக்காது. நமக்கு சந்தேகம் வரும், இதெல்லாம் நடக்குமா, வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு சொல்லி. நான் உங்களுக்கு இதை வைத்து ஒரு சத்தியத்தை சொல்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் ஒரு வசனத்தை உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணிட்டார்னா அதை 100% நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதற்கு ஒரே அடையாளம் எருசலேம் திரும்பவும் அதே இடத்துக்கு வந்துச்சு. இது கூட இருந்த நினிவே இன்னைக்கு இல்லை, இது கூட இருந்த பாபிலோன் இன்னைக்கு இல்லை, இது கூட இருந்த எத்தனையோ பட்டணங்கள், பைபிளில் உள்ள பட்டணங்கள் இன்னைக்கு காணும், தண்ணிக்குள்ளே போயிடுச்சு, அழிஞ்சிடுச்சு.
ஆனால் இந்த ஒரு பட்டணம் மட்டும் 3000 வருஷம் கழிச்சு அதே இடத்துக்கு திரும்பி வந்துருச்சு. கர்த்தர் சொன்னபடி. கர்த்தர்கிட்ட ஒரு காரியம் இருக்கு. அவர் வேலியை அடைச்சு அதை தூர்த்து போடுவேன்னா தூர்த்து போடுவார், திரும்பி கட்டுவேன்னா அதை திரும்பி கட்டுவார். அவரால் தூர்த்து போடவும் முடியும், அவரால் கட்டவும் முடியும், அவரால் காயப்படுத்த முடியும், அவரால் கட்டு போடவும் முடியும், அவரால் சாகடிக்கவும் முடியும், அவரால் மீண்டும் உயிரோடு கொண்டு வரவும் முடியும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் சொன்னா செய்வார், அவ்வளவுதான். நம்முடைய ஒரே வேலை அந்த வார்த்தையை விசுவாசிப்பது மட்டும்தான். ஆண்டவர் சொல்லிட்டார், அவ்வளவுதான். யோசிச்சு பாருங்க, 2000 வருஷம் மண் மேடு பாலைவனம், அதில் போய் ஜனங்க குடியிருக்கவே முடியாது. சவுதி அரேபியாவில் போய் பாருங்க, 80% இன்னும் பாலைவனமாக தான் இருக்கும், 20% தான் குடியே இருப்பாங்க. ஒரு 10 பட்டணம் பெரிய பட்டணம் இருக்கும், அதுலேயும் மிக முக்கியமான குறுகிய ஒரு ஏரியாக்குள்ளே தான் இருப்பாங்க, மிச்செல்லாம் பாலைவனமாக இருக்கும். இவனை போய் பாருங்க, பாலைவனம் முழுக்க சோலைவனமாக மாறிடுச்சு. கர்த்தர் சொன்னபடி அப்படியே துல்லியமாய் தீர்க்க தரிசனம். எனக்கு இந்த எருசலேமை பற்றி மட்டும் ஒரு விஷயத்தை மனசில் நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க. இல்லை முடியாது அவ்வளோதான் அப்படின்னு உலகம் சொல்லும், நான் திருப்பி எடுப்பித்து கட்டுவேன்னு கர்த்தர் சொன்னால் திருப்பி எடுப்பித்து கட்டுவார். வந்துடும், அவ்வளோதான். அதெல்லாம் ஏன் இப்படின்லாம் கேட்கக்கூடாது. எப்படிங்க வரும்? வரும். கர்த்தர் சொல்லிட்டாரு. சூழ்நிலை ஆப்போசிட்டாக கூட இருக்கும், மண்மேடாக இருக்கும். கர்த்தர் சொன்னபடி மீண்டும் குடியேற்றப்பட்டு விட்டது. இது 2வது யுத்தம். இஸ்ரவேலுக்கு தலைநகராக எருசலேம் கொண்டு வரணும். இப்போ தேசம் நகரம் வந்துடுச்சு, எருசலேம் அவங்க கைக்கு வந்துருச்சு 1967. ஆனால் அந்த சகரியா 12:6 கர்த்தர் என்ன சொல்றாரு? எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும். அப்போ எருசலேமுக்கு என்ன ஸ்தானம்? எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும். அப்போ அதுக்கு என்ன ஸ்தானம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது மகாராஜாவின் நகரம், அது இஸ்ரவேலுக்கு தலைநகரம். அதே ஸ்தானத்துக்கு திரும்பி வருங்கிறார். இப்போ நீங்கள் திருப்பி ஒரு ஹிஸ்டாரிக்கல் ப்ரூஃப் பார்க்க போகிறீங்க. என்னென்னா, இப்போது ஐநா சபையிலேருந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு காரியத்தை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா, எருசலேமை 2ஆக பிரிங்க, 2 ஸ்டேட் சொல்யூஷன்னு பேர். 2ஆக பிரிங்க, ஒன்று இஸ்ரவேலுக்கும் ஒன்று பாலஸ்தீனத்துக்கும் கொடுங்க, ஏன்னா அது அவங்களுக்கு பாதி சொந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? இது எருசலேம் யாருக்கு சொந்தம் அப்படிங்கிறத நம்ம பிப்ளிக்கலாகவும் ஹிஸ்டாரிக்கலாகவும் பார்க்கலாம். முதலாவதாக எருசலேம் யாருக்கு சொந்தம்? வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசம் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிராமுக்கு உண்டாவதாக. இங்க பாருங்க, இந்த உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரனாக இருந்த மெல்கிசேதேக்கு இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி பாருங்க, சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு. சாலேம்னா என்ன தெரியுமா? சமாதானம். ஷாலோம் ஷாலோம்னு சொல்கிறோம்ல, சமாதானம். எருசலேம் அப்படின்னா சமாதானத்தின் நகரம்னு அர்த்தம். அந்த ராஜா, அந்த நகரத்தின் ராஜா என்ன பண்ணுறாரா, அப்பமும் ரசமும் கொண்டு வந்து ஆபிரகாம்கிட்ட கொடுத்து என்ன பண்ணிட்டாரு? உடன்படிக்கை பண்ணிட்டாரு. அவங்க 2 பேரும் உடன்படிக்கை பண்ணிட்டாங்க. அன்னையிலேருந்து எருசலேமுக்கும் அவங்களுக்கும் என்ன இருக்கு? தொடர்பு இருக்குது இல்லைங்க. எருசலேம் அப்படி அவங்க கைக்கு ஆண்டவர் கொடுத்தாருன்னு நேரடியாக இருக்குதா அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்பாங்க. வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க. எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். இந்த இடத்துல பாருங்க, ஒரு பேர் இருக்கு பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. கடைசி பேரு எபூசியரும் இருக்கா? எபூசியர்னு. இந்த எபூசியர்னா யாரு? எபூசியர் என்பது யாரை குறிக்கிறது? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசி. அந்த மனுஷனோ ராத்திரிக்கு இருக்க மனதில்லாமல் 2 கழுதைகள் மேலும் சேணம் வைத்து தன் மறுமனையாட்டியை கூட்டிக் கொண்டு எழுந்து புறப்பட்டு எருசலேமாகிய எபூசுக்கு நேராக வந்தான். எருசலேமாகிய எபூசுக்கு நேராக. அப்போ எபூசுங்கிறது யாரை குறிக்குது? எருசலேமை குறிக்கிறது. ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் எருசலேமும் சேர்ந்திருக்கிறது. எப்போ பண்ணாரு? 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லும் போது எபூசியர்கள் அப்படின்னா எருசலேம்காரங்க இருக்கிற இந்த பட்டணம் உள்ளதான இந்த தேசத்தை நான் உனக்கு என்ன பண்ணிட்டேன்? வாக்கு பண்ணிட்டேன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். இல்லைங்க, இதெல்லாம் பைபிளில் நீங்கள் சொல்கிற ஸ்பிரிச்சுவலாக இருக்குது,
உலக பிரகாரமாக எருசலேம் ஆளுகை செய்தது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், எருசலேமை முதலாக தலைநகராக கொண்டு ஆளுகை செய்தது தாவீது 40 வருஷம். அடுத்து சாலமோன் 40 வருஷம். அடுத்து ரெகபயாம் 40 வருஷம். இதுவே 120 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 120 வருஷம் எருசலேம் யாருக்கு தலைநகராக இருந்திருக்கு? இஸ்ரவேலர்களுக்கு, யூதர்களுக்கு தலைநகராக இருந்திருக்கு, யூதா வம்சத்துக்கு. அதையும் தாண்டி ரெகபியாம் பீரியடில் அப்படியே தேசம் ரெண்டாக பிரியுது. ரெகபியாம் எரபியாம்னு, ஒன்று இஸ்ரவேல், ஒன்று யூதேயான்னு பிரியுது. இஸ்ரவேலுக்கு சமாரியா தலைநகராக மாறுது, யூதேயாவுக்கு எருசலேம் தலைநகராக மாறுது. இயேசு வருகிற வரைக்கும் இஸ்ரவேல் இல்லை, யூதேயா தான் இருந்துச்சு. யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே அப்படி தானே இருந்துச்சு. அன்னைக்கு வரைக்கும் எருசலேம் யாருக்கு தலைநகரம்? யூதேயாவுக்கு தலைநகரம். அதனால தான் வானசாஸ்திரிகள் நேரம் எங்கே வந்தாங்க? எருசலேமில் வந்து ஏரோதை சந்திச்சாங்க. அப்போது தாவீது காலத்திலேருந்து ஏரோது காலம், இயேசு கிறிஸ்து காலம் வரைக்கும் ஏறக்குறைய 1000 வருஷத்துக்கு மேலே எருசலேம் தலைநகராக இருந்திருக்கு. யார் கையில் இருந்திருக்குது? யூதர்கள் கையில் இருந்திருக்கு. இது ப்ரூஃப் இல்லைங்க, அதெல்லாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். இந்த எருசலேம் இந்த காலத்தில் யாருக்கு சொந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1967 யுத்தம் பண்ணி அது அவங்க கைக்கு வந்துடுச்சு. இப்போ நல்லா கவனிங்க, ஜெனீவா ஒப்பந்தம்னு ஒன்று இருக்குது. முதலாம் உலக யுத்தம் முடிஞ்ச உடனே சுவிட்சர்லாண்டில் ஜெனீவா தேக்கத்தில் வச்சு யுத்தம் முடியும் போது சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸு, யுத்தம் முடிஞ்ச உடனே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸு, யுத்தம் பண்ணும்போது இப்படி தான் பண்ணணும்னு சில காரியங்கள் போட்டு வச்சுருக்கிறாங்க. அந்த ஜெனீவா ஒப்பந்தத்தின் படி ஒரு யுத்தம் முடியும் போது ஒரு பட்டணம் யார் கையில் இருக்குதோ அது அவங்களுக்கு சொந்தம். அதான் காரியம். ஒரு யுத்தம் முடியும் போது அந்த பட்டணம் யார்கிட்ட இருக்குதோ அது அவங்களுக்கு சொந்தம். ஜெனீவா ஒப்பந்தம் அந்த கணக்கின்படி, உலக பிரகாரமான கணக்கின்படி வந்தாலும் 1967 ஜூன் மாதம் எருசலேம் இஸ்ரவேல் வசம் வந்து விட்டது. எப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, ஸ்பிரிச்சுவலாக எடுத்தாலும் சரி, உலக பிரகாரமாக எடுத்தாலும் சரி, மாடர்ன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி எடுத்தாலும் சரி, எப்படி எடுத்தாலும் எருசலேம் யாருக்கு தான் சொந்தம்? சரி, இது எல்லாத்துலேயும் கணக்குப்படி இப்படி வந்துருச்சு. நமக்கு இன்னும் ஒரு படி மேலே வாசிங்க. இவ்வளத்தையும் ஸ்குவீஸ் பண்ணி ஒரே வசனத்தில் கர்த்தர் அழகாக சொல்வார். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. பின்பு சாலமோன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையில், தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்கிற மலையில், எபூசியனாகிய ஒர்னானின் களம் என்னும் தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே, தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டத் துவக்கினான். ஆலயம் கட்டப்பட்டது. நல்லா கவனிங்க. மோரியா என்கிற மலையிலே எபூசியன் அப்படின்னா எருசலேம்காரன், அவன் கையில் ஒரு லேண்டை வாங்கி அந்த தாவீது குறித்த இடத்துல சாலமோன் தேவாலயம் கட்டினான். இந்த மோரியா மலை எங்கே இருக்கு? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசி. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். மலைதான் 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்தில் தாவீது ஓர்னான் கிட்ட வாங்கினது. அந்த மலைதான் தேவாலயம் கட்டுவதற்கு சாலமோனுக்கு குறித்த மலை. அந்த மலையில் தான் சாலமோன் தேவாலயம் கட்டினார். இப்போ யோசிச்சுக்கோங்க, ஸ்பிரிச்சுவலி உலக பிரகாரமாக நமக்கு எவ்வளோ கான்டாக்ட் எருசலேமோடு கூட யூதர்களுக்கு இருக்குன்னு. ஆபிரகாமுக்கிட்ட மோரியாவில் ஒரு மலையை காமிச்சு இங்கே ஈசாக்கை கொண்டு போய் பலியிடுனாரு. அந்த இடத்தில் ஓர்னான்கிட்ட அந்த மலையைத்தான் 1000 வருஷம் கழித்து தாவீது வாங்குறார். அந்த மலையில் தான் சாலமோன் தேவாலயம் கட்டுறாரு. இதுதான் சாலமோன் தேவாலயம் இருந்த இடம். அதுதான் செருபாபேல் ஆலயம் கட்டின இடம். எல்லாமே அந்த இடம் தான். இதுதான் ஈசாக்கை பலி கொடுக்க கொண்டு போன இடம். இங்கே தான் அந்த தேவதூதன் பட்டயத்தை நீக்கிட்டு தாவீது காலத்தில் நிற்கும் போது அந்த இடத்த போய் ஓர்னான்கிட்ட அவர் வாங்கினது எல்லாம் இந்த இடம் தான். எருசலேம் முழுக்க இஸ்ரவேலுக்கு தான் சொந்தம். அது கர்த்தர் வாக்கு பண்ணினது. உலக பிரகாரமாயும் காசு கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறது. தாவீது காசு கொடுத்து வாங்கியிருக்கிறார். இன்னைக்கு உள்ள சட்டத்தின்படி அது யுத்தம் பண்ணி ஜெயிக்கப்பட்டிருக்கிறது.
ஸ்பிரிச்சுவலாகவும் வேர்ல்ட்லியாகவும் ஃபினான்ஷியலாகவும் அது முழுக்க முழுக்க இஸ்ரவேலுக்கு தான் சொந்தம். இப்போ என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, சகரியா 12க்கு திருப்பிக் கொள்ளுங்க. இப்போ எருசலேம் என்னவா மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3-4 வசனங்களை வாசிங்க. அந்நாளிலே நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன், அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள், பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் அதற்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள். 2017 பூமியின் ஜனங்கள் எல்லாரும் அதற்கு விரோதமாய் கூடிக்கொண்டார்கள். அரபு நேஷன்ஸ் கிட்டத்தட்ட 22 நாடு இருக்கு. யூரோப்பியன் யூனியன் கிட்டத்தட்ட 29 நாடு இருக்குது. கணக்குப்படி பார்த்தீங்கன்னா இவங்களே ஒரு 60 நாடுக்கு மேலே ஆயிட்டாங்க. அத்தனை பேரும் அவர்களுக்கு விரோதமாக என்ன செய்வாங்களா? கூடிக்கொள்வார்கள். எதுக்கு கூடிக்கொள்வாங்க? 12:3-4 பூமியில் உள்ள ராஜாக்கள் எல்லாம் ஏகமாய் கூடிக்கொள்வார்கள். ஆண்டவர் 1967 அவங்களுக்கு அதை கொடுத்துட்டார். ஆனால் தலைநகராக மாத்திர டைம் வரல. சரியாக கர்த்தர் சொன்னபடி அதை தலைநகராக மாத்திர டைம் 2018. ஏன்னு சொன்னீங்கன்னா 1948 2018 70 வருஷம். 1967 அந்த பட்டணம் அவங்க கைக்கு வந்ததுலேருந்து 2018 50 வருஷம், ஜூப்ளி வருஷம். ஸோ கர்த்தர் சொன்னபடி அந்த வருஷத்தில் தலைநகராக என்ன செய்யணும்? மாறணும். அது வரைக்கும் அது மாறவே இல்லை. அவங்க கையில் தான் இருக்கு. அவங்க கைக்கு பட்டணம் வந்துருச்சு, ஆனால் அது தலைநகராக மாறல. திடீர்னு 2017 அமெரிக்க அதிபர் எலெக்ஷன் நடக்குது. திடீர்னு ட்ரம்ப் வரார். ட்ரம்ப் வந்து சொல்கிறாரு, நான் ஜெயிச்சு வந்துட்டேன்னா, நல்லா கவனிங்க, நான் ஜெயிச்சு வந்துட்டேன்னா இஸ்ரவேலுக்கு தலைநகராக எருசலேமை மாற்றிடுவேன்னாரு. எலெக்ஷன் நடந்தது 2017 நவம்பரில் அவர் ஜெயிச்சிட்டார். அவரை கேட்டாங்க, நீங்கள் ஜெயிச்சிட்டிங்களே, இப்போ இஸ்ரவேலுக்கு தலைநகராக எருசலேமை மாற்றிடுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், நான் சொன்னபடி செஞ்சுடுவேன்ட்டார். இப்போ இஸ்ரவேலுக்கு விரோதமாக இருக்கிற நாடுகளுக்கெல்லாம் பயம் வந்துடுச்சு. ஏன்னா செஞ்சாலும் என்ன பண்ணிடுவான்? செஞ்சுடுவான். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா ஜனாதிபதியும் பொலிட்டிஷியன், அதாவது அரசியல்வாதி. லாப நஷ்ட கணக்கெல்லாம் பார்ப்பாங்க. இந்த ஆள் பிஸ்னஸ்மேன், பொலிட்டிஷியன் கிடையாது. இவன் எந்த கணக்கும் பார்க்க மாட்டார். இவர் திடீர்னு என்ன முடிவு எடுப்பாருங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும். என்ன வேணாலும் முடிவு எடுப்பார் ட்ரம்ப்பு. நல்ல மனுஷன். ஆனால் கர்த்தர் அவரை கொண்டாடுவார். நான் எப்பவும் சொல்வேன், கர்த்தர் அறிவாளியை வச்சு தான் ஒரு நாட்டை ஆசீர்வதிக்கணும்னு அவசியமே கிடையாது. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்கு சில தீர்க்கதரிசிகிட்ட பேசுறதுக்கு சில நேரத்தில் கழுதையும் தேவைப்படும். யாரை வச்சோம், நான் எப்பவும் சொல்வேன், ஒரு நாட்டை அழிக்கணும்னு கர்த்தர் முடிவு பண்ணிட்டார்னா யார்ட்டையாவது 10 வருஷம் பிடிச்சி கொடுத்துருவார். ஒரு நாட்டை காப்பாற்றணும்னு முடிவு பண்ணிட்டார்னா யார்ட்டையாவது நாட்டை பிடிச்சி கையில் கொடுத்துருவார். அவன் 4 வருஷத்தில் நாட்டை மாற்றி கொடுத்துட்டு போயிடுவான். திடீர்னு ட்ரம்ப் வந்துட்டார். 2017 நவம்பரில் ஜெயிச்சிட்டார். உடனே இவங்க எல்லாம் ஏகமாய் கூடிக்கொண்டார்கள். 12-3-4 ஏகமாய் கூடிக்கொண்டார்கள். ட்ரம்ப்பு உறுதியாக இருக்கார், இல்லை நான் ஜனாதிபதி ஆன உடனே அதை என்ன பண்ணிவிடுவேன், எருசலேமை தலைநகராக அனௌன்ஸ் பண்ணிடுவேன்னாரு. உடனே ஐநா சபைக்கு போயிட்டாங்க எல்லாரும். உலகத்தில் உள்ள நாடுகள் அத்தனையும் ஏறக்குறைய 128 நாடு இஸ்ரவேலுக்கு அகைன்ஸ்ட். இஸ்ரவேலுக்கு ஆதரவு ஒரு 6 நாடு 9 நாடு தான் ஆதரவு. மிச்சம் ஒரு 30-35 பேர் வந்து ஆப்சண்ட். இவங்க யாரும் வரல. இன்னைக்கு எதிர்ப்பு உலகத்தில் உள்ள நாடுகள் 128 நாடு எதிர்ப்பு. டோட்டல் நாடு ஒரு 185. அதில் 128 நாடு எதிர்ப்பு. எல்லாரும் சேர்ந்து இஸ்ரவேலுக்கு தலைநகராக எருசலேமை மாற்றக்கூடாது. பூமியின் ராஜாக்கள் எல்லாம் ஏகமாய் கூடிக்கொண்டார்கள். அப்படியே எல்லாம் சேர்ந்து வந்தாச்சு. நடந்தது என்ன தெரியுமா? ட்ரம்ப் திடீர்னு ஒன்று சொன்னார். அதாவது ஒரு 5 ஜனாதிபதிகளுக்கு ஒரு பவர் உண்டு. அமெரிக்க ஜனாதிபதி, ரஷ்ய ஜனாதிபதி, அப்புறம் வந்துட்டு ஃப்ரான்ஸு, அப்புறம் சைனா, மொத்தம் 5 பேர், இங்கிலாந்து. இந்த 5 பேருக்கு ஒரு பவர் உண்டு, வீட்டோ பவர்னு சொல்லுவாங்க. இந்த 5 பேரில் யாராவது ஒருத்தர் கூட போய் இந்த தீர்மானத்தை நான் வந்து நிறுத்துகிறேன், நான் செயல்படுத்துகிறேன்னா மிச்சம் யாரும் பேசக்கூடாது. இந்த 5 பேர் தான் அதை செய்ய முடியும். ட்ரம்ப் அது வந்து நம்ம ஊரில் சொல்லுவாங்க, இருக்கிறதுல டாப் மோஸ்ட், ஒரு தடவை தான் யூஸ் பண்ண முடியும், அப்படிப்பட்டது அது. அந்த ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையோ என்னமோ சொல்லுவாங்க, அவ்வளோதான் யூஸ் பண்ண முடியும் வீட்டோ பவரை. அவர் ட்ரம்ப் வந்து வீட்டோ பவரை யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அந்த வீட்டோ பவரை யூஸ் பண்ணி இந்த தீர்மானத்தை தோக்கடித்து இஸ்ரவேலுக்கு தலைநகரம் எருசலேம்னு அனௌன்ஸ் பண்ணிட்டார். கர்த்தர் சொன்னபடி துல்லியமாய் தீர்க்க தரிசனம் நிறைவேறிடுச்சு. யோசித்து பாருங்க, 3000 வருஷம் கழித்து இஸ்ரவேலுக்கு தலைநகராக எருசலேம் மாறிவிட்டது. கர்த்தருடைய வாக்கு தத்துவம். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், டெக்னாலஜி காலம், சேட்டிலைட்டு காலம், நம்ம எவ்வளோ வளர்ச்சி வந்துருச்சு, அறிவியல் வளர்ந்துருச்சு. நான் இப்போவும் சொல்கிறேன், எது வேணாலும் வளரட்டும், அத்தனையும்
கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றுறதுக்காக தான் வந்திருக்க ஒழிய கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிராக நிற்கக்கூடிய அதிகாரம் இது வரைக்கும் எதுக்குமே கிடையாது, யாருக்குமே கிடையாது. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழிந்து போகாது. 2000 வருஷம் கழிச்சு எருசலேம் வந்துச்சு, 3000 வருஷம் கழிச்சு தலைநகரம் மாறிடுச்சு. ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனம் துல்லியமாய் நிறைவேறிடுச்சு. எருசலேமை மீண்டும் எடுப்பித்து கட்டி தலைநகராக மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருந்தால் நம்மையும் திருப்பி எடுப்பித்து கட்டுவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாகவே இருக்கிறார். யார் எதை நெகட்டிவாக சொன்னாலும் யோசிக்காதீங்க. டாக்டர் சொல்லுவாங்க, அவன் சொல்லுவான், இவன் சொல்லுவாங்க, அப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க. ஒன்று முடியாதுன்னு ஒரு இடத்துல கதவை அடைச்சா அது வரைக்கும் கர்த்தர் வெயிட் பண்ணுவார். நம்ம ஆண்டவர்கிட்ட பாருங்க, லாசரு வியாதிப்பட்டு இருக்கிறான், போய் போகலாமே அப்படின்னு சொல்றார். இல்லை, அவன் சாவட்டும் பாரு, இன்னும் 2 நாள் கழிச்சு போகும். ஏன் இன்னும் அவன் சாவாமல் இருக்கான்? என்ன சொல்கிறீங்க? செத்து கல்லறையில் வச்சா தான்ப்பா நான் போவேன் பாரு. அது வரைக்கும் உடனே 2 அக்காங்களும் ஓடின்னு சொல்கிறாங்க, நீர் இருந்திருப்பீரானா அவன் மரித்திருக்க மாட்டான். அதனால தான் நான் வரல, அவன் சாவட்டும். கல்லறையில் வச்சாச்சு, எல்லாம் வந்தாச்சு. எல்லாரும் என்ன கேட்பாங்க, சாவுக்கு சொந்தக்காரங்களாம் வந்துட்டாங்களான்னு. இவர் உயிர்த்தெழுதல் கேட்குறாரு, எல்லாரும் வந்துட்டாங்களா? எல்லாரும் வந்துட்டாச்சு. இப்போ உயிர்த்தெழுவான் பாரு. கல்லறை கல்லை தூக்கு, வெளியே வந்தான் பாரு. கூட இருந்த அத்தனை பேரும் அவனை விசுவாசித்தார்கள். அல்லேலூயா. அவ்வளோதான். கர்த்தர் எப்போ வெயிட் பண்ணுவார் தெரியுமா? சாவர வரைக்கும் வெயிட் பண்ணுவார். இப்போ நீங்கள் நினைக்கிறீங்க, ஐயோ அப்போ உயிரோடு இருக்கும்போது எதுவும் நடக்காதா? அந்த அர்த்தம் இல்லை. நமக்குள்ள இருக்கிற மாம்சம் சாகணும். நமக்குள்ள சில நம்பிக்கை இருக்கும். அந்த டாக்டர் ரொம்ப கைராசியானவர், அவர்கிட்ட போயிட்டா போதும், அவர் எல்லாத்தையும் காப்பாற்றிடுவார். அப்படியா? ஆண்டவர் போங்க. அவர் போய் கடைசி அவரும் சொல்வார், என்னால் ஆனதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன், இதுக்கு மேலே நான் ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ நான் ஏன் ஆண்டவரை இவரால் முடியல? அதுக்கு தான் வெயிட் பண்ணேன். அவராலையும் முடியாது, இவராலையும் முடியாது. யாரால் தான் முடியும்? என்னால் மட்டும்தான் முடியும். நான் இல்லாதவைகளை உருவாக்குகிற தேவன். மண்ணிலிருந்து மனுஷனையே கொண்டாந்துட்டார். ஆண்டவர் மரித்தோரிலிருந்து உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எருசலேமை திரும்பி 128 நாடு எதிர்ப்பு, அதுக்கு நடுவில் ஒரு மனுஷனை எழுப்பி தன் வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கிதியோன்ட்ட சொல்வார்ல, எத்தனாயிரம் பேர் இருக்கிறாங்க? இவ்வளோ பேர். அதெல்லாம் ரொம்ப அதிகம் பாரு. இல்லை இவ்வளோ, அதுவும் அதிகம். எவ்வளோ இருக்காங்க? 300 பேர். போனால் போதும் போ அப்படிம்பாரு. ஐயோ, அவங்க கடற்கரை மணலில் அத்தனை இருக்காங்க, அவங்க இருக்கட்டும், நம்மக்கிட்ட எவ்வளோ? 300. அப்போ தான் நான் செஞ்ச மாதிரி ஆகும். 300 பேரை போ. இப்போ எருசலேமை தலைநகரம் மாற்றுறதுக்கு 300 பேர் இல்லை, மொத்தமே 180 தான். இப்போ எத்தனை பேரோட போகணும்? ஒரே ஆள் போதும். யார் அந்த ஒரு ஆள்? ட்ரம்ப். உடனே நம்ம ஆளுங்களாம், ட்ரம்ப் இதை செய்தபடினாலே அடுத்தும் அவர் தான் ஜனாதிபதி. ஆண்டவர் இல்லை அவனை அனுப்பிடு, வந்த வேலை முடிஞ்சிருச்சு, அனுப்பி விட்டுரு, இதுக்கு மேலே இருந்த ஆபத்து. கர்த்தருக்கு எப்போ யாரை திருப்பி கொண்டு வரணும், யாரை எங்கே வைக்கணும்னு ஆண்டவருக்கு தெளிவாய் தெரியும். அவர் வார்த்தைகளில் ஒன்றும் வீணாய் போகாது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இன்றைக்கும் அந்த தேவன் ஜீவனோடு கூட இருக்கிறார். நமக்கு தேவை எல்லாவற்றையும் ஏற்ற நேரத்தில் ஏற்ற காலங்களில் அவர் செய்ய வல்லமை உள்ளவர். உலகம் என்ன வேணாலும் சொல்லட்டும், ஆப்போசிட்டாக பேசட்டும், முடியாதுன்ட்டோம், நடக்காதுன்னு சொல்லிட்டோம், உங்கள் வியாபாரம் அவ்வளோதான் சொல்லட்டும், அவன் அவ்வளோதான் சொல்கிறதுக்கு தான் கர்த்தர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. கேட்பார், சொல்லிட்டானா? சொல்லிட்டான், அப்போ இனிமேல் ஸ்டார்ட் பண்ணலாம் பார். நீங்கள் அப்படி மாதிரி சொல்லும் போது நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, ஐயோ இவர் சொல்லிட்டாரே, அவர் வியாபாரத்தில் மிகப்பெரியதான டைக்கூன், மிகப்பெரிய ஆளு, ஐயோ இவரே சொல்லிட்டாரா, ரைட், ஓகே, இனி ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிம்பாரு. அப்புறம் அவரே வந்து சொல்வார், நானே எதிர்பார்க்கல, எப்படி நீங்கள் இவ்வளோ பெருசாக வந்தீங்க? போய நம்ம கூட இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவர், அவர் எல்லாத்தையும் தூக்கி போட்டு சாப்பிட்டு போயிட்டே இருப்பார். அல்லேலூயா. நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஒரு நாளும் மனாந்தரத்தில் சாகடிக்க அவர் அழைக்கவே இல்லை. நம்மளை கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் அவர் கூட இருக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. 2வது யுத்தம், தலைநகரத்துக்கான யுத்தம், அது முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் வாசிச்சிங்க பாருங்கள், எசேக்கியேல் 38:8 முதல் யுத்தம். அதான் இப்போ அக்டோபர் 7 ஆரம்பிச்சிருக்குது. அந்த யுத்தத்தை ஆரம்பித்ததுக்கும் இப்போ நடக்கிற சம்பவத்துக்கும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இப்போ அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி யுத்தம் ஆரம்பிச்சிச்சு. எதுக்காக ஆரம்பிச்சிச்சுன்னு பாருங்கள், இந்த இடத்துக்காக தான் ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு பேர் அல்-அக்ஸா ஃப்ளட். அந்த யுத்தத்துக்கு பேர் என்னது? அல்-அக்ஸா ஃப்ளட். அல்-அக்ஸா ஃப்ளட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாஸ்க்கு பேர் தான் அல்-அக்ஸா. இந்த இடத்த எங்களுக்கு வேணும்னு சொல்லி தான் ஹமாஸ் சண்டை ஆரம்பித்தாங்க. இந்த இடம் எங்களுக்கு வேணும். எதுக்காக வேணும்னா, அந்த மாஸ்க் இருக்குது, அந்த மாஸ்க் எங்களுக்கு, அந்த இடம் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு அவங்க யுத்தத்தை ஆரம்பித்தாலும் அதுக்கு பேர் என்னது? அல்-அக்ஸா ஃப்ளட். இந்த மாஸ்க் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, டெம்பிள் மவுண்ட். அந்த இடத்துக்கு பேர் என்னது? டெம்பிள் மவுண்ட். வேற ஒன்றும் இல்லை, மௌரியா மலைகளில் ஒன்று. வசனம் சொல்லுச்சு இல்லையா, அந்த மலையை தாவீது காசு கொடுத்து வாங்கினார். அதை ஓரானுக்கிட்ட வாங்கி அங்கே சாலமோன் தேவாலயம் கட்டினார். இந்த இடம் தான் அவங்க வேணும்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க.
இந்த இடத்துல தான் ஏற்கனவே இருந்ததான தேவாலயம் ரெண்டும் இருந்துச்சு. முதல் தேவாலயம் சாலமோன் கட்டினது, ரெண்டாவது தேவாலயம் செருபாபேல் கட்டினது. முதல் தேவாலயம் ஏன் விழுந்துச்சு? எசேக்கியேல் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசி. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, அவர்கள் செய்கிறதை காண்கிறாயா? என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போக பண்ணும்படியான இஸ்ரவேல் வம்சத்தார் இங்கே செய்கிற மிகுந்த அருவருப்புகளை காண்கிறாய் அல்லவா? உள்ள என்ன இருக்குது? ஆலயத்துக்குள்ள என்ன இருக்குது? அருவருப்பு. இப்போ அந்த அருவருப்பு ஆலயத்துக்குள்ள இருந்தால் கர்த்தர் ஆலயத்தை விட்டு என்ன செய்வார்? என்னை தூரமாய் போகும் பண்ணும்படியான காரியம். இஸ்ரவேல் ஆலயத்துக்குள்ள அருவருப்பு இருந்துச்சா, அவர் ஆலயத்தை விட்டு தூரம் போயிட்டாராம். ஆலயத்தை அதுக்கப்புறம் இடிச்சிட்டாங்களாம். ஒரு ஆலயம் உருவாவதற்கு காரணம் இருக்குது, ஒரு ஆலயம் இடிக்கப்படுவதற்கும் காரணம் இருக்குது. கர்த்தர் அங்கே ஒரு 50 நீதிமான்களை உருவாக்குறதுக்கு ஒரு ஆலயத்தை எழுப்புறார். ஆனால் அந்த ஆலயத்துக்குள்ள அருவருப்பு வந்துடுச்சுன்னா அந்த ஆலயத்தை அவர் இடிக்கவும் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆலயத்தை கட்டுவார் மட்டும் நினைக்கிறோம், இடிப்பார்னு நினைக்க மாட்டோம். அவர் கட்டுவார், அவர் இடிக்கவும் செய்வார். ஆலயம் இடிஞ்சு போச்சு, உள்ளுக்குள்ள அருவருப்பு. அன்னைக்கு தேவாலயத்துக்குள்ள என்னென்ன அருவருப்பு இருந்துச்சோ அந்த அத்தனை அருவருப்பும் இன்னைக்கு ஆலயத்துக்குள்ள இருக்கு, வேற ரூபத்தில் இருக்கு. அவ்வளோதான், சேம், வேற ரூபத்தில் இருக்கு. ஜீவனுள்ள தேவன் ஆத்மாவை கொண்டு வந்து பரலோகத்தில் சேர்க்கறதுக்கு 1000 கண்டிஷன் வச்சிருக்காரு. பரலோகத்தில் எப்படி இருந்தாலும் பரலோகத்துக்கு போகலான்லாம் கிடையாது, எப்படி இருந்தாலும் போக முடியாதெல்லாம் கிடையாது. இப்படி இருந்தால் தான் போக முடியும். பைபிள் சொல்லுது அப்படித்தான் சபை நடக்கும். அதை தாண்டி சபைக்குள்ள அருவருப்பு வந்துடுச்சுன்னா ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடி கர்த்தர் இடிக்குவார். அப்படிதான் பைபிள் சொல்லுது. 2 ஆலயத்தையும் கர்த்தர் இடிச்சிட்டார். 2வது ஆலயத்தை இடிச்சதுக்கு இன்னும் காரணம் இருக்கு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசி. விற்கிறவர்களும் கொள்ளுகளுமாகிய யாவரையும் வெளியே துரத்தி என்னுடைய வீடு ஜெபவீடும் எனப்படும், நீங்களோ கல்லர் குகையா மாத்துறீங்க. பிஸ்னஸ் சென்டர். இன்னைக்கு இருக்கிற 90% சர்ச்சு இந்த கண்டிஷனில் தான் இருக்கு. பிஸ்னஸ் சென்டர், வியாபாரம். உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, வியாபாரம். நிறைய சர்ச்சில் இதான் நடக்குது. ஒரு நாள் வரும், கர்த்தர் கல்லர் குகையை ஆக்கினீர் என்று ஒரு கல் மேல், மத்திய 24:2 சொல்லுது, இவைகள் எல்லாம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு இடிக்கப்பட்டு போகும். இன்னைக்கு ஆலயம் இல்லை, ஆலயம் இருந்த இடத்துல வேற ஒன்று இருக்கு, இப்போ கொண்டு வந்து வச்சாச்சு. இப்போ இந்த இடத்துக்கு தான் சண்டை ஆரம்பிச்சிருக்கு. இது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா மலையில் இருக்கு, மோரியா மலையில் இருக்கு. இந்த 3வது யுத்தம் எதுக்கு விரோதமாக நடக்கும்னு 2500 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் எழுதியிருக்கிறார். வாசிங்க, எசேக்கியேல் 38:8 வாசிங்க. அநேக நாட்களுக்கு பிற்பாடு நீ விசாரிக்கப்படுவாய், பட்டயத்துக்கு நீங்களாகி பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தில் கடைசி வருஷங்களிலே வருவாய். நெடுநாள் பாலை கடந்து பிற்பாடு ஜாதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்டவர்கள் எல்லாரும் சுகத்தோட குடியிருக்கும் இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் வருவாய். 3வது யுத்தம் மலைக்கு விரோதமாக நடக்கும். அந்த யுத்தம் தான் அக்டோபர் 7 ஆரம்பிச்சிச்சு, மலைக்கு விரோதமாக. எசேக்கியேல் 39:2 வாசிங்க. நான் உன்னை திருப்பி உன்னை 6 துருடுகளால் இழுத்து உன்னை வடபுறங்களிலிருந்து எழும்பவும் இஸ்ரவேல் மலைகளில் வரவும் பண்ணி. ஒரு தடவைக்கு 2 தடவை இருக்கு, இஸ்ரவேல் மலைகளுக்கு விரோதமாய் யுத்தம் வரும். அந்த யுத்தம் தான் அக்டோபர் 7 ஆரம்பிச்சிருச்சு. அலெக்சா ஃப்ளட் என்று சொல்லக்கூடிய இஸ்ரவேல் மலைகளுக்கான யுத்தம். இந்த யுத்தம் என்னவாகும், எப்படி முடியும், இது என்னவாக போகிறது என்பதை ஆனால் கவனிங்க. இது உங்களுக்கு இப்போது ஹிஸ்ட்ரியாவையோ எல்லாம் சொல்லலை, பைபிளில் ஒரு ப்ராஃபஸி படி நடக்க போகிற சம்பவம். அதுக்கப்புறம் எனக்கு தெரியாது, நடக்கும்போது இந்த கொரோனா வரத்துக்கு முன்னாடியே ஆண்டவர் நிறைய காரியங்கள் சொன்னார். ஆனால் யாரும் என்ன செய்யலை, சீரியஸாக எடுத்துக்கல. வரும்போது கொரோனாவில் ஐயோ ஏன் இப்படி நடக்குது, அதான் ஏற்கனவே சொன்னார். கேட்காட்டி யார் பொறுப்பு? அதே மாதிரி தான் இப்போவும் சொல்கிறோம். இந்த யுத்தம் எப்படி போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஆரம்பிக்கும் போதே அவங்க சொன்னாங்க 2 வாரத்துக்குள்ளே இந்த அமாஸ் யுத்தம் முடிஞ்சிடும்னாங்க. ஆனால் வந்தது மலையிலன்றதுனால ஆண்டவர் ஒரு உணர்த்துதலை கொடுத்தாரு. இந்த யுத்தம் எசேக்கியேல் 38 மாறும். இந்த யுத்தம் முடிவில் போய் எங்கே நிற்கும்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்த இஸ்ரவேலர்கள் கைப்பற்றுவாங்க. இப்போது இஸ்ரவேல் கையில் தான் இருக்கு. ஆனால் கைப்பற்றுவாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அந்த மலையில் அவங்க வந்து ஆராதனை செய்யறதுக்கு இவங்க இடம் கொடுத்துருக்குறாங்க.
அவங்க வந்து ஆராதனை செய்கிறாங்க. இப்போ அந்த இடத்த ஆராதனை செய்யாதபடிக்கு முழுவதுமாக கைப்பற்றுவாங்க. அதுக்கு ஒரு வேலை செய்வாங்க, அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த வழிபாட்டு தலத்தை ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஒன்று யுத்தத்தில் அதை இடிச்சிருவாங்க, இல்லையா பூமி அதிர்ச்சியில் அது விழும். எப்படி பூமி அதிர்ச்சியில் விழும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எசேக்கியேல் 38 அதிலே இருக்குது. 38:18 வாசிங்க. இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக கோகு வரும் காலத்தில் என் உக்கிரம் என் நாசியில் ஏறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். தொடர்ந்து வாசிங்க. அந்நாளிலே இஸ்ரவேல் தேசத்திலே பெரிய அதிர்ச்சி உண்டாகி என் பிரசன்னத்தினால் சமுத்திரத்து மச்சங்களும். நல்லா கவனிங்க, இந்த இடத்துல வரக்கூடிய ஒரு பூமி அதிர்ச்சி இருக்கு. இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு பூமி அதிர்ச்சி வரும், நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அதை ஒட்டி ஒருவேளை அதில் இது விழுந்தால் விழும், இல்லை என்று சொன்னால் யுத்தத்தில் இது விழுந்தாலும் விழும். இது வரைக்கும் இஸ்ரவேல் 500 மாஸ்க் இடிச்சிருக்கிறாங்க. 500 மாஸ்க்கு ஹமாஸில் மட்டும், அந்த மேற்கு கரை பகுதி, அந்த பாலஸ்தீன பகுதியில் மட்டும். லெபனானில் எவ்வளோ நமக்கு தெரியாது, இதுக்குள்ளே மட்டும் இடிச்சிருக்கிறாங்க. அதனுடைய விளைவாக இந்த இடம் இடிக்கப்படுவதை நீங்கள் காண்பீர்கள், அது இல்லாமல் போகும். அதுதான் வருகைக்கான கடைசி அடையாளத்தில் மிக முக்கியமானது. எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இது ரிமூவ் ஆகிறது புறஜாதியார் காலம் முடிய போகுதுன்னு அர்த்தம். லூக்கா 21:24 வாசிங்க. பட்டய கருக்கினாலே விழுவார்கள், சகல புறஜாதிக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள், புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம். இது ஏன் புறஜாதியாரால் இப்போ வரைக்கும் மிதிக்கப்படுதுன்னா அது இருக்கிறதுனால. ஸோ புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரை எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். இதை எடுத்துட்டாங்கன்னா இது உள்ள அதுக்கப்புறம் யாரும் வர முடியாது, டோட்டல் கண்ட்ரோல் அவங்களுக்கு போயிடும். இது ஸ்பிரிச்சுவலி நமக்கு என்ன அடையாளம்னா, ஹோலி சைட் அப்படின்னு அவங்க சொல்கிற இடத்துல புறஜாதியார் காலம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இது ஆகும்போது நமக்கு என்ன நடக்கும்னு ஆண்டவர் அதிலேயே சொல்கிறார் பாருங்க. லூக்கா 21:28 வாசிங்க. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது நீங்கள் அடையாளத்தை பார்ப்பீங்க. இப்போ வாரம் ஆரம்பிச்சிருச்சு, மலைக்கு 2 வாரத்தில் முடியும்னாங்க, முடியல, 1 வருஷத்துக்கு மேலே போகுது. 3rd வேர்ல்டு வார் இருந்தால் ஆரம்பித்து 1 வருஷம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதோட காரணம் ஆரம்பித்து 1 வருஷம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதோ இன்னைக்கு ஈரானில் சைபர் அட்டாக் பண்ணிட்டாங்க. இஸ்ரவேல் ஈரானுடைய சைபர் அட்டாக் பண்ணி விட்டான். நியூக்ளியர் பிளான்ட்டை மொத்தத்தையும் க்ளோஸ் பண்ண, அதாவது பிளான்ட்டை க்ளோஸ் பண்ணல, அதோடைய சைபர் அட்டாக், அதாவது அவருடைய கம்ப்யூட்டர் சிஸ்டம் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டான். இப்போ இதுக்கு ரியாக்ட் பண்ணுவான் ஈரான். அதே எசேக்கியேல் 38:5 பெர்ஷியான்னு இருக்கும். அவர்களோடு கூட பெர்ஷியரும். அந்த பெர்ஷியாங்கிறதா ஈரான். பைபிள் படி பெர்ஷியாங்கிறது ஈரான். இப்போ ஈரான் பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. இதோடு கூட ரஷ்யா உள்ளே வரணும், ரஷ்யா வந்தாச்சு. இப்போ ரஷ்யா ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. எசேக்கியேல் 38 இருக்கிறோம். திருப்பியும் சொல்கிறேன், கதை சொல்லலை உங்களுக்கு. இப்போ பாஸ்டர் சொன்னார் 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டேட்டை வாங்கினாங்கன்னு. அவரை பொறுத்த வரைக்கும் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டேட்டு. ஆனால் கர்த்தரை பொறுத்த வரைக்கும் இவைகளுக்கு முன்னால் உங்களுக்கு இதை அறிவிக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய திட்டம். வரப்போகிறதான பெரிய அழிவுகளுக்கு முன்னால் தம்முடைய ஜனங்களை எப்போவுமே கர்த்தர் பாதுகாக்க விரும்புவார். அதுக்கான எச்சரிப்பையும் கர்த்தர் கொடுத்துட்டார். இதெல்லாம் ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாஸ்கோ ஏதோ ஒன்று விழுறதை நீங்கள் பார்க்கும் பொழுது புறஜாதியார் காலம் முடிவுக்கு வருகிறது என்று அர்த்தம். 1000 வருஷமாக இருக்கிற மாஸ்க்கு கீழே விழப்போகுது. இது நமக்கான ஒரு அடையாளம், அவ்வளோதான். இதுக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லை, அது அவங்களுக்கும் இஸ்ரவேலுக்கும் உள்ளது. நமக்கு வெளியே இருக்கிற அடையாளம், அவ்வளோதான். அதோட கூட லூக்கா 21:28 வாசிங்க. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால். இது நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது நம்முடைய மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். அவ்வளவுதான், ஆண்டவர் வானத்திலே வரப்போகிறார். நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் பார்த்து கேட்டாங்கல்ல, ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? நீங்கள் பார்க்கும்படி எப்படி இயேசுவானவர் ஏறி போனாரோ அப்படியே இறங்கி வருவார். இப்போ இயேசு இங்கே சொல்றாரு, நிமிர்ந்து பாருங்கள்ங்கிறாரு. அவன் கேட்டா, ஏன் இப்பயே பார்க்குற? அவர் வரும்போது பார்த்துக்கலாம். இப்போ இயேசு சொல்றாரு, இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது நீங்கள் நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள். நாம் நிமிர்ந்து பார்க்க வேண்டிய இடத்துக்கு வந்து விட்டோம். நாம் கடைசி யுத்தம், அதாவது சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக உள்ள கடைசி யுத்தத்துக்கு நேராக நாம் கடந்து போய் கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொன்ன யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்பட தொடங்கிவிட்டோம். சரி, இதுக்கு நடுவில் நமக்கு என்ன நடக்கும் அதை மட்டும் வாசிங்க, முடிச்சிடலாம். மத்திய 24:6 வாசிங்க. யுத்தங்களையும் அது எப்படி? இப்போ இவ்வளோத்தையும் கேட்டவொன்னே என்ன வந்துச்சு?
இவ்வளோத்தையும் கேட்டோன்னு என்ன வந்துச்சு? ஒரு சின்ன கலக்கம். ஐயோ எல்லாம் நடக்குதே, யுத்தம் வருதே. கர்த்தர் சொல்கிறாரு, இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. கலங்காதபடிக்கு பயப்படாமல் மட்டும் இருங்க. ஏன்னா இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியது தான். இந்த எந்த பாதிப்பும் உங்களுக்கும் எனக்கும் வராதபடி கர்த்தர் பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எப்போ வாதை வந்தாலும் அது தேவ ஜனங்களை தொடாதபடிக்கு கர்த்தர் பாதுகாக்க வல்லமை உள்ளவர். எகிப்து முழுக்க வாதை வந்தாலும் அது இஸ்ரவேல் இருந்த கோசேன் நாட்டில் மட்டும் வரவில்லைன்னு இருக்கு. அந்த தேவன் இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறார். இந்த விசுவாசம் கர்த்தர் மேலே இருக்கணும். பயந்தீங்கன்னா மட்டும்தான் அது நடக்கும். ஏன்னா பைபிள் சொல்லுது, நான் பயந்தது எனக்கு நேரிட்டது. கலங்காதபடிக்கு இருங்க. கொரோனாவில் பத்திரமாய் பாதுகாத்தவர், பஞ்சத்தில் பத்திரமாய் பாதுகாக்கிறவர், யுத்தத்திலும் நம்மை பத்திரமாய் பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவ்வளோதான். அவருடைய வருகை மிக சமீபம். கர்த்தர் வரப்போகிறார். இனி காலம் செல்லாது. நாம் ஆயத்தப்பட வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். ஆயத்தம்னா என்ன? ஒரு 7 காரியங்கள் இருக்குது. அதை மாத்திரம் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். அதில் 1-2 மட்டும் இப்போ சொல்கிறேன். முதலாவதாக, இந்த யுத்தம் வரும்போது வருகை ஒருவேளை வருமானால் நான் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், ஃபர்ஸ்ட் அவருடைய இரத்தத்தாலே கழுவப்பட்டு நாம் நீதிமான்களாய் காத்திருக்க வேண்டும். இதுதான் பேசிக். இதை ரட்சிக்கப்பட்டதில் நம்ம சொல்கிறோம். அவருடைய இரத்தத்தாலே கழுவப்பட்டிருக்கணும். இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், என் பாவத்தை மன்னியும், உன்னுடைய பிள்ளையாய் என்னை ஏற்றுக்கொள்ளும். இவ்வளோ தான் பைபிள் சொல்லுது. பைபிள் கேட்டது மதமாற்றம் அல்ல, வேறு பேர் மாற்றம் அல்ல. பைபிள் கேட்டது மனமாற்றம் மட்டும். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. ஆண்டவரே என் உள்ளத்தில் வாரும், என் பாவத்தை மன்னியும். சிலர் சொல்லுவாங்க, நாங்கள்லாம் 3 தலைமுறையாக கிறிஸ்டின், 4 தலைமுறையாக கிறிஸ்டின், எங்கள் தாத்தா இருந்தார். அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களாங்கிறது தான் முக்கியம். நீங்கள் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வந்தீங்களா? ஒரு 13 வயசுக்கு மேலே நீங்கள் சுயமாக பாவம் செய்கிற காலகட்டம் வந்த பிறகு நான் செஞ்சது பாவம்னு உங்களுக்கு உணர்வு வந்துடுச்சுன்னா உங்களுக்கு ரட்சிப்பு தேவைன்னு அர்த்தம். ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்கன்னு ஒப்பு கொடுக்கணும். இந்த ரட்சிப்பின் அனுபவம் வந்துருச்சுன்னா உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். அதற்கு பேர் ரட்சண்ய சந்தோஷம்னு பேர். 51ஆம் சங்கீதத்தில் தாவீது சொல்கிறாரு, உங்களுடைய ரட்சண்ய சந்தோஷத்தை என்னை விட்டு எடுக்காமலும் அப்படிங்கிறார். ஸோ இந்த ரட்சண்ய சந்தோஷம் வந்துருச்சுன்னா நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டீங்கன்னு அர்த்தம். 2வது, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கணும். வேறு எந்த ஞானஸ்நானத்தையும் பைபிள் சொல்லவே இல்லை. குழந்தைகளை கொடுக்குற ஞானஸ்நானம் அங்கே கொடுத்தாங்க, இங்கே கொடுத்தாங்க, கொடிக்கு கீழே கொடுத்தாங்க, எதுவும் பைபிள் சொல்லலை. பைபிள் சொல்கிறது பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீரில் மூழ்கி எடுக்கணும். அந்த ஞானஸ்நானம் எடுத்துருக்கிறீங்களா? இல்லைங்க, குழந்தையில எடுத்தோம், ஆனால் ஒரே ஞானஸ்நானம் சொல்கிறாங்க, 2வது எடுக்கலாமா? குழந்தையில எடுத்ததுக்கு பேர் ஞானஸ்நானமே கிடையாது. முதல்ல அதுக்கு பேர் தான் ஞானஸ்நானம் வச்சுக்கிட்டாங்க. எப்படி சொல்கிறீங்க? ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஸ்நானம் தான் ஞான ஸ்நானம். எப்போ ஞானம் வரும்? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின். எப்போ கர்த்தருக்கு பயப்படுவோம்? தீமை விட்டு விலகுதலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்போ ஞானஸ்நானம் எப்போ எடுக்கணும்? கர்த்தருக்கு பயந்து தீமைக்கு விலகி தண்ணியில் மூழ்கி எடுக்கிறதுக்கு பேர் தான் ஞானஸ்நானம். இதை இயேசு ஒரே வரியில் சொன்னார், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெறுகிறவனே ரட்சிக்கப்படுவான். குழந்தையா இருக்கும்போது நீங்கள் ஒன்றும் விசுவாசிக்க மாட்டீங்க. குழந்தையா இருக்கும்போது பாவத்துக்கு நீங்கள் விலக மாட்டீங்க, கர்த்தருக்கு பயப்பட மாட்டீங்க. கை குழந்தையா வச்சு கொடுக்கும்போது 40 நாளில் 1 வருஷத்தில் கொடுக்கும்போது என்ன தெரிய போகுது? ஸோ இது ஞானஸ்நானமே கிடையாது. இது பின்னால் வந்தது. ஒரு ராஜாக்காக இதை ஏற்படுத்தினாங்க. ஆனால் பைபிள் அதை சொல்லவே இல்லை. ஆண்டவர் தெளிவாக, மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாரு, அவர்கிட்ட வந்து பாவரிக்கை செய்து ஞானஸ்நானத்தை எடுக்கணும்னு பைபிள் சொல்லுது. இந்த ஞானஸ்நானம் எடுக்காதவங்க எடுக்கணும். எடுக்காட்டி என்னங்க ஆகுமோ? ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறவாவிடில் பரலோகராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. 3வது, எபேசியர் 4:30 சொல்லுது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். மீட்கப்படுவதற்கு 3வது மிக முக்கியமான விஷயம் என்ன? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுதல். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுதுன்னா என்ன? ஒரு சாரார் இப்படி உபதேசம் கொடுக்குறாங்க, ஆவியானவர் இருந்ததுனால தானே அவர் சர்ச்சுக்குள்ளேயே நம்மளை கொண்டு வந்தார். அப்புறம் ஆவியானவர் இல்லைன்னா எப்படி? ஆவியானவர் வெளியே இருந்தார், உங்களை சபைக்குள்ளே நடத்தினார். அது இது வரைக்கும் ஓகே. ஆனால் நமக்குள்ளே வருவார், பரலோகத்துக்கு நேராக நடத்துவார். உள்ளே இருந்து வெளியே இருந்த நம்மளை உள்ளே கொண்டு வந்தார். உள்ளே வந்து உள்ளே இருக்கிற நம்மளை பரலோகத்துக்கு நேராக நடத்துவார். ஸோ சொல்லுவாங்க பரிசுத்தாவிலாம் கிடையாதும்பாங்க. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற நாங்கள் சொல்லுகிறோம், ஆவியானவர் உண்டு. அவர் தான் சபையை நடத்துகிறவர், அவர் தான் சபையின் மூத்த போதகர், அவர் தான் நம்மை கொண்டு போய் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரை பரலோகத்தில் சேர்க்க போகிறவர். பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறாதவங்க பெற்றுக்கொள்ளுங்க. சபையில் நடக்கிற அபிஷேக கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை எங்களுக்கு வர முடியாது, நாங்கள் வீட்டுக்கு தெரியாமல் வரோம் அப்படின்லாம் நீங்கள் இருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டில் யாரும் இல்லாத போது நல்லா கதவை சாத்துங்க, முழங்கால் போடுங்க. வசனம் தெளிவாக சொல்லுது, கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலே ஆவியை யாருக்கு ஊற்றுவார்? வாஞ்சியும் தவணமுள்ள ஆத்துமாக்களை கர்த்தர் நிரப்புகிறார். நல்லா உண்மையாக கேளுங்க, உங்கள் வீட்டில் தேவன் நிரப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இது 3 பேசிக், அடிப்படை மூல உபதேசம்.
இது மூணுத்துக்கும் நீங்கள் கீழ்ப்படிங்க. வெகு சீக்கிரத்தில் ஆண்டவர் வரப்போகிறார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி. ஆண்டவர் வரும்போது நான் இந்த வருகையிலே பிரவேசிக்க வேண்டும். நான் மட்டும் இல்லை, எங்கள் குடும்பமும் சேர்ந்து பிரவேசிக்கணும். கைவிடப்பட்ட கூட்டத்தில் நாங்கள் இருக்கக்கூடாது. ஆண்டவர் எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். நாங்கள் மறுரூபமாகி அவருக்கு முன்பாக எப்பொழுதும் நிற்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படி சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, அருமையான முதலாம் நாள் மாலை வேளைக்காக உமக்கு நன்றி. கரங்களை உயர்த்தி ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காக, சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தீர்மானத்தில் அவர்கள் முடிவு பரியந்தம் நிற்க கிருபை பாராட்டுங்க. அவர்களை பின்னோக்கி இழுக்க பார்க்குற உலகமோ, உலகத்துக்கு உண்டானவைகளோ, பாவமோ, நரகமோ, பிசாசின் கிரியைகளோ இழுக்காதபடி கர்த்தர் வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. அவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போகட்டும் என்று கட்டளை கொடுக்கிறோம். கர்த்தருடைய மகிமை மூடிக்கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.